காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. சென்னை. மழை பெய்து முடிந்த இரவு. நகரம் முழுவதும் ஈரத்தால நனைஞ்சிருந்தது. சாலையோர மின் விளக்குகள் மழைத்துளிகளை வைரத் துகள்கள் போல மின்ன செய்துட்டு இருந்தது. நள்ளிரவு 12 மணியை நெருங்கிட்டு இருந்த நேரம். மக்கள் பெரும்பாலும் தங்களோட வீடுகளுக்குள்ள அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இரவுல ஒருத்தன் மட்டும் தனியா நடந்துட்டு இருந்தான். அவனுடைய பெயர் முரளி. 28 வயது. எழுத்தாளரா ஆகணுங்கிற கனவோட வாழ்ந்துட்டு இருக்கிற இளைஞன். கையில பழைய தோல்பை, அதுக்குள்ள சில கையெழுத்து பிரதிகள், சில பதிப்பகங்கள் நிராகரித்த கதைகள், பல வருட தோல்விகள், பல கனவுகள். அது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே அவன் மழையில நனைந்த தெருவுல நடந்தான். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்க போறானோ என்று தனக்கு தானே முணுமுணுத்தான். அவன் முகத்துல சோர்வு இருந்துச்சு. ஆனா கண்கள்ல மட்டும் இன்னும் நம்பிக்கை இறக்கல. அந்த நேரத்துல திடீர்னு அவன் பார்வை ஒரு கட்டிடத்து மேல விழுந்துச்சு. அவன் இதுவரைக்கும் பார்த்தே இல்லாத கட்டிடம். பழைய பிரிட்டிஷ் காலத்து கட்டிடத்தை போல உயரமா நின்னுட்டு இருந்தது. கதவு மேல பெரிய பலகை ஒன்று. அதுல பழைய எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருந்தது, சரவணன் பொது நூலகம். முரளி புருவத்தை சுருக்கினான். இங்க நூலகமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அவன் மெதுவா அது பக்கத்துல போனான். கட்டிடம் முழுவதும் இருட்டா இருந்துச்சு. ஆனா உள்ள மட்டும் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்ந்துச்சு. அவன் வியப்போட கதவை தள்ளினான். கதவு திறந்தது. யாராவது இருக்கீங்களா? அவனுடைய குரல் வெறிச்சோடிய மண்டபத்துல எதிரொலிச்சுது. பதில் இல்ல. மெல்ல உள்ள நுழைஞ்சான். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், பழைய காகிதத்துடைய வாசனை, சுவர் முழுவதும் அலமாரிகள், காலத்தால மங்கி போன ஓவியங்கள். அங்க நேரமே நின்னுட்டது போல இருந்துச்சு. அப்போ ஒரு குரல், நீங்க தாமதமா வந்துட்டீங்க. முரளி திடுக்கிட்டு போய் திரும்பினான். அவனுக்கு பின்னால ஒரு முதியவர் நின்னுட்டு இருந்தாரு. வெள்ளை முடி, வட்ட கண்ணாடி, கருப்பு கோட், அமைதியான புன்னகை. யார் நீங்க? நான் இந்த நூலகத்தோடைய நூலகர். இந்த நேரத்துல நூலகம் திறந்திருக்கா? முதியவர் சிரிச்சாரு. இது சாதாரண நூலகம் இல்ல தம்பி. முரளி குழப்பத்தோட பார்த்தான். அப்போ? முதியவர் மெதுவா அவனை நோக்கி நடந்தாரு. இங்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே எதிர்காலத்தை பத்தி எழுதப்பட்ட புத்தகங்கள். முரளி சிரிச்சான். ஜோக் பண்றீங்களா? இல்ல தம்பி. அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு புத்தகத்துல இருக்குமா? நாளைக்கு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கை எப்படி முடியுங்கிறது வரைக்கும் இருக்கும். முரளியோட சிரிப்பு மெதுவா மறைஞ்சது. அறை முழுவதும் திடீர்னு அமைதி ஆயிடுச்சு. அந்த அமைதிக்குள்ள முதியவர் ஒரு புத்தகத்தை எடுத்தாரு. அதோட அட்டையில பொன்னிற எழுத்துக்கள், முரளி வாழ்க்கை குறிப்புகள். முரளியோட இதயம் ஒரு கணம் நின்னது. இது... அவன் நடுங்கிற கைகளால புத்தகத்தை தொட்டான். அது அவனுடைய பெயர், அவனுடைய புகைப்படம், அவனுடைய முகம், அவனுடைய வாழ்க்கை, எல்லாமே இந்த புத்தகத்துல இருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று அவன் அதிர்ச்சியோட கேட்டப்போ முதியவரோட முகத்துல இருந்த புன்னகை மெதுவா மறைஞ்சது. அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தம்பி. என்ன? இந்த புத்தகத்தை ஒருத்தர் திறந்தா, அவர் குரலை தாழ்த்தினாரு, அவரோட வாழ்க்கை இனிமே பழைய மாதிரி இருக்காது. முரளி விழுங்கினான். முதியவர் அந்த புத்தகத்தை அவன் கையில வச்சாரு. அந்த நொடியில நூலகத்துடைய எல்லா விளக்குகளும் திடீர்னு அணைஞ்சிடுச்சு. கருமை, முழு கருமை. அந்த இருளுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்கன்னு. முரளி அதிர்ச்சியில திரும்பி பார்த்தான். ஆனா அந்த குரல் வந்த இடத்துல யாருமே இல்ல. நூலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. சில நொடிகளுக்கு முன்பு வரை ஒளிர்ந்துகிட்டு இருந்த மஞ்சள் நிற விளக்குகள் அனைத்தும் ஒரே நேரத்துல அணைந்து போயிருந்தது. முரளியோட இதய துடிப்பு வேகமா அதிகரிச்சுது. அவன் கையில இருந்த புத்தகம் மட்டும் வித்தியாசமா இருந்தது. கருமையான அந்த இருளுக்குள்ள கூட அதோட அட்டை மெதுவா ஒளிர்ந்துட்டு இருந்தது. அந்த ஒளி சாதாரண ஒளி இல்ல. யாரோ உள்ள இருந்து விளக்க போட்டது போல இருந்தது. காப்பாத்துங்கன்னு மீண்டும் அந்த பெண்ணுடைய அலறல். இந்த முறை இன்னும் தெளிவா, இன்னும் பக்கத்துல.
முரளி பதறி போய் சுற்றிலும் பார்த்தான். யாரு? அவனுடைய குரல் நூலகத்துடைய சுவர்கள்ல மோதி பல மடங்கு எதிரொலிச்சுது. யாருங்க? பதில் இல்ல. அந்த நிமிஷத்துல திடீர்னு டக்குன்னு சத்தத்தோட விளக்குகள் மீண்டும் எரிஞ்சுது. முரளி கண்களை சுருக்குனான். சில வினாடிகள் ஒளிக்கு பழக முடியல. பிறகு மெதுவா கண்களை திறந்தான். அவன் முதல்ல பார்த்தது அந்த முதிய நூலகருடைய முகம்தான். அவர் அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. முகத்துல எந்த அதிர்ச்சியும் இல்ல. எதுவுமே நடக்காதது போல. அந்த சத்தம் கேட்டுச்சா? முரளி மூச்சு வாங்கினபடி கேட்டான். முதியவர் அமைதியா சிரிச்சாரு. எந்த சத்தம்? ஒரு பொண்ணு கத்துனாங்களே. இந்த நூலகத்துல நாம 2 பேர் தான் இருக்கோம். இல்ல, நிச்சயமா நான் கேட்டேன். சில விஷயங்களை கேட்க வேண்டிய நேரம் வரும்போதுதான் சிலருக்கு கேட்கும் தம்பி. முரளி புரியாம பார்த்தான். முதியவர் அதுக்கு மேல எதுவும் சொல்லல. அவருடைய பார்வை முரளியோட கையில இருந்த புத்தகத்து மேல விழுந்துச்சு. திறந்து பாரு. முரளி புத்தகத்தை பார்த்தான். அந்த புத்தகத்துடைய அட்டையில பொன்னிற எழுத்துக்கள். முரளி வாழ்க்கை குறிப்புகள். அந்த எழுத்துக்கள் உயிரோட அசைறது போல தோன்றுச்சு. அவனுடைய விரல்கள் நடுங்குச்சு. இது உண்மையாவே என்னோட வாழ்க்கையா இருக்குமா? அத நீயே படிச்சு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் ஏதாவது மாயாஜாலமா? நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பம். முதியவர் மெதுவா பின்னால நகர்ந்தாரு. ஆனா அவர் சின்ன இடைவெளி விட்டாரு. படிச்ச பிறகு உன்னால பழைய முரளியா இருக்க முடியாது. முரளி எரிச்சல் அடைஞ்சான். என்னங்க நீங்க சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? முதியவர் சிரிச்சாரு. பதில் சொல்லல. முரளி ஆழமா மூச்சை இழுத்தான். பிறகு புத்தகத்தை திறந்தான். முதல் பக்கம் வெற்று பகுதி. 2வது பக்கம் அதுவும் வெற்று பகுதி. 3வது பக்கம் அங்க எழுத்துக்கள் இருந்துச்சு. ஆனா அந்த எழுத்துக்களை பார்த்த நொடியில அவனுடைய உடம்பே உறைஞ்சது. ஏன்னா அந்த பக்கத்துல எழுதப்பட்டிருந்த தேதி நாளைய தேதி. முரளியோட நெற்றியில வியர்வை துளிர்த்துச்சு. மெதுவா வாசிக்க தொடங்கினான். காலை 8:15. முரளி தனது வீட்டிலிருந்து வெளியே வருவான். அவன் மூலையில் இருக்கும் தேநீர் கடையில் தேநீர் குடிப்பான். அப்போது சிவப்பு நிற இருசக்கர வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வந்து கடையின் முன் இருந்த மின்கம்பத்தில் மோதும். வாகனத்தை ஒட்டிய இளைஞனின் வலது கையில் காயம் ஏற்படும். அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் முதல் நபர் முரளி. முரளி வாசிப்ப நிறுத்தினான். பிறகு சிரிச்சான். முதல்ல மெதுவா சிரிச்சான். பிறகு சத்தமா. இதுதான் பெரிய ரகசியமா? முதியவர் அமைதியா நின்னாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? நான் எழுதல. அப்போ யார் எழுதுனாங்க? அதை இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு வரல. முரளி புத்தகத்தை மூடினான். நான் போறேன். போ. நாளைக்கு எதுவுமே நடக்கலனா? அப்போ இந்த நூலகத்தை மறுபடியும் தேடி வராத. நடந்தா? அப்போ உன் வாழ்க்கை மாறப்போகுது. முதியவர் மெதுவா சிரிச்சாரு. அடுத்த நாள் காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியா அறைக்குள்ள விழுந்துச்சு. முரளி திடீர்னு விழிச்சுக்கிட்டான். முதல்ல நினைவுக்கு வந்தது அந்த நூலகம்தான். பிறகு அந்த புத்தகம். ச தலையை அசைச்சான். என்னடா இது, நானும் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். படுக்கையிலிருந்து எழுந்தான். முகம் கழுவினான். காஃபி குடிச்சான். நேற்று நடந்த விஷயத்த மறக்க முயன்றான். ஆனா முடியல. கடிகாரத்தை பார்த்தான். 8:05. திடீர்னு புத்தகத்துல இருந்த வரிகள் நினைவுக்கு வந்துச்சு. காலை 8:15. ஆதவன் வீட்டிலிருந்து வெளியே வருவான். அவன் சிரிச்சான். அட பாவி, நான் எங்கடா வெளியே போறேன் இப்படி நினைச்சான். ஆனா எப்படியோ தெரியல, சரியா 8:15க்கு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அவனே அதிர்ச்சி அடைஞ்சான். நான் ஏன் இப்ப வெளியே வந்தேன்? அவனுக்கே புரியல. அந்த மூலையில இருந்த தேநீர் கடையை நோக்கி நடந்தான். அங்க போய் நின்னான். தேநீர் வாங்கினான். முதல் மிடர் குடிச்சான். அடுத்த கணம் ஒரு மோட்டார் வண்டியோட பிரேக் சத்தம். குரீச்சுன்னு காதை கிழிக்கிற சத்தம். முரளி திரும்பி பார்த்தான். சிவப்பு நிற இருசக்கர வாகனம் வேகமா வந்துச்சு. கட்டுப்பாட்டை இழந்துச்சு. நேரா மின்கம்பத்தை நோக்கி பாஞ்சுது. டமார்னு பயங்கரமான சத்தம். வாகனம் மோதுச்சு. ஓட்டுநர் தூக்கி வீசப்பட்டான். தேநீர் கோப்பை முரளியோட கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துச்சு. அவனுடைய முகம் வெளிரி போச்சு. இதயம் துடிக்கல, நின்றுட்டது போல. ஏன்னா அவன் கண்ணு முன்னால நடந்த காட்சி நேத்து இரவு புத்தகத்துல இருந்த வரிகளோட அப்படியே பொருந்துச்சு. ஒரு எழுத்து கூட மாறல.
ஆனா காயமடைந்த இளைஞன் அலர்னான். அந்த குரல் கேட்டு முரளி ஓடுனான். அவனை தூக்கி பிடிச்சான். அப்போ அவனுடைய பார்வை அந்த இளைஞன் கையில விழுந்துச்சு. வலது கை. ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. புத்தகத்துல இருந்தது போலவே. முரளியோட உடம்பு முழுவதும் சில்லென்று ஓடுச்சு. அவனுடைய மனசுல ஒரே கேள்வி. நாளைய சம்பவத்தை இந்த புத்தகம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கு? ஆனா அதுக்கான பதில் அவனுக்கு கிடைக்க போறதில்ல. ஏன்னா அதே நேரத்துல நள்ளிரவு நூலகத்துல அவனுடைய புத்தகத்துல ஒரு புதிய பக்கம் தானாவே திறந்துட்டு இருந்தது. அதுல புதுசா சில வரிகள் எழுதப்பட்டுட்டு இருந்தது. அந்த வரிகள் முரளியோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருந்த எல்லாருடைய வாழ்க்கையையும் தலைகீழா மாற்ற போற வரிகள். அந்த இரவு சென்னை நகரம் வழக்கம் போல சத்தமாவே இருந்தது. ஆனா முரளியோட மனம் மட்டும் அமைதியா இல்ல. அவன் அறையோட ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருந்தான். வெளியே சாலையில வாகனங்கள் ஓடிட்டு இருந்தது. மக்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. கடை விளக்குகள் பிரகாசிச்சிட்டு இருந்தது. எல்லாமே இயல்பா இருந்தது. ஆனா அவனுடைய வாழ்க்கை மட்டும் இனி இயல்பா இல்ல. மேசை மேல அந்த புத்தகம் கிடந்துச்சு. முரளி வாழ்க்கை குறிப்புகள். அதை பார்த்தாலே அவனுடைய உடம்புல ஒரு வித நடுக்கம் பரவுச்சு. நேத்து வரைக்கும் அவன் விதிங்கிற ஒன்ன நம்பினதே இல்ல. இன்னைக்கு எதிர்காலம் எழுதப்பட்ட புத்தகத்தை கையில வச்சிட்டு இருந்தான். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி அவனை தொடர்ந்து துரத்துச்சு. பதில் இல்ல. ஆனா அந்த புத்தகத்துல இருந்த முதல் சம்பவம் நடந்துருச்சு. அதுதான் உண்மை. அந்த உண்மையை மறுக்க முடியல. கடிகாரம் இரவு 11 தாண்டி இருந்தது. முரளி மெதுவா புத்தகத்தை எடுத்தான். இன்னைக்கு என்ன எழுதியிருக்கோம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். பிறகு புத்தகத்தை திறந்தான். அவனுடைய இதயம் வேகமா துடிக்க தொடங்குச்சு. ஏன்னா நேத்து வரைக்கும் வெறுமையா இருந்த பக்கங்கள்ல புதிய எழுத்துக்கள் தோன்றி இருந்துச்சு. மெதுவா வாசிக்க ஆரம்பிச்சான். ஜூலை 14 மாலை 6:40. அண்ணா மேம்பாலம் அருகில் பள்ளி பேருந்து ஒன்று பிரேக் செயலிழந்து கட்டுப்பாட்டை இழக்கும். சிக்னலில் காத்திருக்கும் வெள்ளை நிற கார் மீது பேருந்து மோதும். காரில் பயணம் செய்யும் தொழிலதிபர் ராகவேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பார். பேருந்தில் இருக்கும் குழந்தைகள் உயிர் பிழைப்பார்கள். முரளி மீண்டும் மீண்டும் வாசிச்சான். பிறகு புத்தகத்தை மூடினான். சில வினாடிகள் எதுவுமே பேசல. அவனுடைய மூளையில ஒரே சிந்தனை. நாளைக்கு ஒரு மனுஷன் சாக போறான். அந்த வரி அவனை விடல. மீண்டும் புத்தகத்தை திறந்தான். மீண்டும் வாசிச்சான். அதே வரிகள், அதே தேதி, அதே நேரம், அதே மரணம். அவன் நாற்காலியில உட்கார்ந்தான். நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கிட்டான். பதில் வரல. ஆனா மனசாட்சி கத்த ஆரம்பிச்சது. நீ எதுவும் செய்யலனா அந்த ஆள் சாக போறாரு. நான் தடுக்க முயற்சி பண்ணா அதுதான் மனுஷத்தனம். அந்த இரவு முழுவதும் அவனால தூங்க முடியல. மறுநாள் மாலை 6:15. அண்ணா மேம்பாலம் பக்கத்துல வாகனம் நெரிசல் அதிகமா இருந்துச்சு. முரளி தன்னோட பைக்கை ஓரமா நிறுத்திட்டு சுற்றிலும் பார்த்தான். இதய துடிப்பு வேகமா இருந்துச்சு. கடிகாரத்தை பார்த்தான். 6:28. இன்னும் 12 நிமிஷங்கள். அவன் சாலையோரத்துல நின்னுகிட்டு எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சான். 6:35. தொலைவுல ஒரு பள்ளி பேருந்து வந்துச்சு. முரளியோட முதுகெலும்பு வரைக்கும் குளிர்ச்சி ஓடுச்சு. அதே மஞ்சள் நிற பேருந்து. புத்தகத்துல குறிப்பிட்டிருந்த நேரம் நெருங்கிட்டு இருந்தது. 6:38. சிக்னல்ல வாகனங்கள் நின்னுட்டு இருந்தது. ஒரு வெள்ளை நிற கார் முன்னால வந்து நின்னுச்சு. முரளியோட மூச்சு நின்னுச்சு. இதுதான் அந்த கார். அவன் மெதுவா முணுமுணுத்தான். அடுத்த 2 நிமிடங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிவு செய்ய போகுது. திடீர்னு முரளி ஓடனான். சாலையை கடந்து நேரா காரை நோக்கி ஓடனான். காரோட கண்ணாடிய பலமா தட்டினான். டக் டக் டக்னு உள்ள இருந்து நடுத்தர வயது மனிதர் அதிர்ச்சியோட பார்த்தாரு. கண்ணாடி இறக்குனாரு. என்ன தம்பி? சார், உடனே காரை ஓரமா எடுங்க. ஏன்? தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க. என்னாச்சு? உங்க உயிருக்கு ஆபத்து. அந்த மனிதர் சிரிச்சாரு. என்னடா சொல்ற? சார், நம்புங்க சார். முரளி கிட்டத்தட்ட கெஞ்சினான். இப்பவே காரை நகர்த்துங்க. அவருக்கு ஏதோ வித்தியாசமா தோன்றுச்சு. அவர் காரை மெதுவா முன்னாடி நகர்த்தினார். சில வினாடிகள். அவ்வளவுதான். அடுத்த கணம் கிரீச்சுன்னு பேருந்துடைய பிரேக் சத்தம். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. பேருந்து வேகமா வந்துச்சு. கட்டுப்பாட்டை இழந்தது. நேரா முன்னால பாஞ்சுது. ஆனா அங்க வெள்ளை நிற கார் இல்ல. அது ஏற்கனவே நகர்ந்துருச்சு. பேருந்து சாலையோர தடுப்புல மோதுச்சு. பெரிய சத்தம். கண்ணாடிகள் செதறுச்சு. மக்கள் அலர்னாங்க. ஆனா யாரும் இறக்கல. பேருந்துல இருந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்க. வெள்ளை நிற கார் சேதமடையல. ராகவேந்திரனும் உயிரோட இருந்தாரு. முரளி நிம்மதியா மூச்சு விட்டான். நடந்துருச்சு. அவன் முகத்துல புன்னகை மலர்ந்துச்சு. நான் விதியை மாத்திட்டேன். அன்னிக்கிரவு மீண்டும் நள்ளிரவு நூலகம். நூலகர் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. முரளி வேகமா உள்ள நுழைஞ்சான். நான் சாதிச்சிட்டேன். நூலகர் தலையை உயர்த்தினாரு. என்ன? அந்த விபத்து நடக்கல.
அப்படியா? ஆமா. அதனால சந்தோஷமா இருக்கியா? ஒரு உயிரை காப்பாத்திட்டேனே! நூலகர் மெதுவா சிரிச்சாரு. ஆனா அந்த சிரிப்புல மகிழ்ச்சி இல்ல. நான் எச்சரிச்சேனே! முரளி புருவம் சுருக்குனான். எத? விதிய மாத்துறதுக்கு விலை இருக்கும்னு. அதே நேரம் நூலகத்துடைய ஒரு மூலையில இருந்த பழைய ரேடியோ தானா ஒலிக்க ஆரம்பிச்சுது. செய்தி வாசிப்பாளருடைய குரல். பிரேக்கிங் நியூஸ். பிரபல தொழிலதிபர் ராகவேந்திரன் இன்று இரவு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். முரளியோட முகம் வெளிரி போச்சு. என்ன? தனது அலுவலக கட்டிடத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அதில் சிக்கிய ராகவேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முரளியோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. இல்ல, அவன் மெதுவா பின்னால நகர்ந்தான். இல்ல, இது முடியாது. நூலகர் அமைதியா பார்த்தாரு. நீ விபத்தை நிறுத்திட்ட. ஆமா, ஆனா மரணத்தை நிறுத்தல. அறை முழுவதும் அமைதி. அவரோட விதி மரணம். இல்ல, அது நடந்திருக்க வேண்டிய நேரம் மட்டும் மாறிடுச்சு. முரளி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னான். நூலகர் மெதுவா எழுந்தார். அவருடைய கண்கள்ல ஒரு விசித்திரமான சோகம் தெரிஞ்சது. இப்ப புரியுதா தம்பி? என்ன? நீ எதிர்காலத்தை மாற்றலாம், ஆனா விதியோட கணக்கை ஏமாத்த முடியாது. முரளியோட பார்வை தன்னுடைய புத்தகத்து மேல விழுந்துச்சு. அது தானா திறந்துச்சு. புது பக்கம் ஒன்று எழுதப்பட்டுட்டு இருந்தது. அதுல ஒரே ஒரு வரி. அடுத்ததாக காப்பாற்ற முயற்சிப்பது மாயா. முரளியோட இதயம் ஒரு கணம் நின்னுச்சு. மாயா யாரு? நள்ளிரவு நூலகத்துடைய பெரிய சுவர் கடிகாரம் தங் தங்னு 12 முறை ஒலிச்சுது. ஒவ்வொரு ஒளியும் முரளியோட நெஞ்சுக்குள்ள விழுந்து அதிர்வை ஏற்படுத்துச்சு. அவன் அப்படியே நின்னுட்டு இருந்தான். கண்கள் மட்டும் புத்தகத்து மேல பதிஞ்சிருந்தது. அதுல எழுதப்பட்டிருந்த ஒரே வரி, அடுத்ததாக காப்பாற்ற முயற்சிப்பது மாயா. அந்த பெயர் அவன் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா ஏனோ அந்த பெயர் மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான உணர்வை ஏற்படுத்துச்சு. மாயா. மெதுவா உச்சரிச்சான். யார் இந்த மாயா? நூலகர் அமைதியா அவனை பார்த்துட்டு இருந்தாரு. முரளி திடீர்னு அவரை நோக்கி திரும்பினான். நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எத? இந்த மாயா யாருன்னு? தெரியும். அப்படின்னா சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்? சில கதாபாத்திரங்களை விதிதான் அறிமுகப்படுத்தணும். முரளி எரிச்சல் அடைஞ்சான். நீங்க எப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? நூலகர் சிரிச்சாரு. நான் பேசுறது புரியாத மாதிரி இருக்கும், ஆனா ஒரு நாள் புரியும். முரளி தலைய பிடிச்சுக்கிட்டான். எனக்கு இப்பவே புரியணும். அவசரம் வேணாம். ஒரு உயிர் ஆபத்துல இருக்கும்போது எப்படி அவசரம் வேணான்னு சொல்றீங்க? நூலகர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. பிறகு மெதுவா நடந்து வந்து முரளிக்கு எதிரில நின்னாரு. ராகவேந்திரனை காப்பாத்தினியா? ஆமா. இல்ல. முரளி அதிர்ச்சி அடைஞ்சான். என்ன சொல்றீங்க? நீ அவனோட மரணத்தோட இடத்த மாத்துன. ஆனா அவர் அந்த விபத்துல சாகலையே. ஆமா. அப்படின்னா? அவன் சில மணி நேரம் கழிச்சு செத்துட்டான் தானே? அந்த வார்த்தைகள் கத்தியா வந்து முரளியோட மனசை குத்துச்சு. அவன் அமைதியா நின்னான். பதில் சொல்ல முடியல. ஏன்னா அது உண்மை, முழுமையான உண்மை. அவன் ஒரு விபத்து தடுத்தான், ஆனா ஒரு மரணத்தை தடுக்க முடியல. நூலகத்துக்கு வெளியே மழை மீண்டும் ஆரம்பிச்சது. ஜன்னல் கண்ணாடியில மழை துளிகள் மோதுச்சு. அந்த சத்தம் மட்டும் அறை முழுவதும் கேட்டுட்டு இருந்தது. முரளி மெதுவா நாற்காலியில உட்கார்ந்தான். அவன் மனசுல நூற்றுக்கணக்கான கேள்விகள். ஏன் இப்படிலாம் நடக்குது? யார் இந்த புத்தகத்தை எழுதுறது? யார் முடிவு பண்றது யார் உயிரோட இருக்கணும், யார் சாகணும்னு? ஆனா எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. அந்த நேரத்துல நூலகர் ஒரு பழைய புத்தகத்தை அலமாரியில இருந்து எடுத்தாரு. அது மிகவும் பழமையானதா இருந்தது. தோல் அட்டை பிழிஞ்சிருந்தது. பக்கங்கள் மஞ்சள் நிறமா மாறி இருந்துச்சு. அதை மெதுவா திறந்தாரு. இத பாரு. முரளி பக்கத்துல வந்தான். அந்த புத்தகத்துல ஒரு புகைப்படம் இருந்தது. சுமார் 50 வருடங்களுக்கு முன்னால எடுத்த ஒரு புகைப்படம். ஒரு இளைஞன். அவனும் கையில இதே மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சிருந்தான். இவன் யாரு? உன்ன மாதிரி ஒருத்தன். அப்படின்னா? எதிர்காலத்தை மாற்ற முடியும்னு நம்பினவன்.
முரளி அமைதியா பார்த்தான். நூலகர் தொடர்ந்து பேசினாரு. ஒரு நாள் அவனுடைய தங்கச்சி விபத்துல சாக போறான்னு புத்தகத்துல படிச்சான். அப்புறம் அவளை காப்பாத்துனான். நல்ல விஷயம் தானே? இல்ல. ஏன்? அந்த விபத்துல அவ சாகல. அடுத்த நாள் வீட்ல கேஸ் சிலிண்டர் வெடிச்சு செத்துட்டா. முரளியோட முகம் மாறுச்சு. நூலகர் அடுத்த பக்கத்தை திறந்தார். மற்றொரு படம். இந்த முறை ஒரு பெண். இவனும் அதே மாதிரி. என்ன நடந்துச்சு? அவளோட கணவர் கடல்ல மூழ்கி சாக போறாருன்னு தெரிஞ்சுது. காப்பாத்தினாளா? ஆமா. அப்புறம் 2 வாரம் கழிச்சு மாரடைப்புல இறந்துட்டாரு. முரளி மெதுவா பின்னால நகர்ந்தான். இப்போ அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. முழுமையா இல்லைனாலும் ஓரளவு. அப்படின்னா இந்த புத்தகத்துல எழுதப்பட்ட மரணங்களை யாராலையும் தடுக்க முடியாதா? நூலகர் நேரா அவனோட கண்களை பார்த்தாரு. முடியும். முடியுமா? ஆனா அதுக்கான விலை ரொம்பவே அதிகம். அந்த இரவு முரளி வீட்டுக்கு திரும்பின பிறகும் தூங்கல. படுக்கையில படுத்திருந்தான். மின்விசிறி சுழல்ற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவனுடைய மனசு அமைதியா இல்ல. ராகவேந்திரனுடைய முகம், விபத்து, தீ விபத்து, நூலகருடைய வார்த்தைகள் எல்லாமே மனசுல சுத்திட்டு இருந்தது. திடீர்னு அவனுடைய கைபேசி ஒலிச்சுது. அறிமுகம் இல்லாத எண். இரவு 2 மணி. ஹலோ. சில நொடிகள் அமைதி. பிறகு ஒரு பெண்ணுடைய குரல், மிகவும் மெதுவா, நடுங்கினபடி. முரளி? யார் பேசுறது? என்னை காப்பாத்துங்க. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. யார் நீங்க? எனக்கு நேரம் இல்ல. என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்க. அந்த குரல்ல பயம் இருந்துச்சு. உயிர் பயம். யார் வந்துட்டாங்க? நான். அவ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம். பொருள் ஒண்ணு கீழே விழுந்த சத்தம். பிறகு அலறல் சத்தம். அந்த குரல், அந்த அலறல். முரளி அதிர்ச்சியில உறைஞ்சான். ஏன்னா அதே அலறலை தான் அவன் முதல் நாள் நூலகத்துல கேட்டிருந்தான். அதே குரல், அதே பயம், அதே பெண். அடுத்த நொடியில அழைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அவன் நடுங்கிற கைகளால மீண்டும் அந்த எண்ணுக்கு அழைச்சான். நீங்கள் அழைக்கும் எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது என்ற இயந்திர குரல் மட்டும் கேட்டுச்சு. முரளி சில வினாடிகள் அப்படியே உட்கார்ந்திருந்தான். பிறகு மெதுவா மேசை மேல இருந்த புத்தகத்தை நோக்கி பார்த்தான். அந்த புத்தகம் தானாவே திறந்து கிடந்துச்சு. புதிய எழுத்துக்கள் தோன்றி இருந்தது. அது பக்கத்துல போனான். மூச்சு நிறுத்திக்கிட்டு வாசிச்சான். மாயா, வயது 25, இறப்பு 48 மணி நேரத்தில். முரளியோட கையில இருந்த புத்தகம் கீழே விழுந்துச்சு. இப்போ அது வெறும் எதிர்காலம் இல்ல, ஒரு கவுண்டவுன். ஒரு உயிருடைய கடைசி 48 மணி நேரம் தொடங்கிடுச்சு. அந்த இரவு முரளியால தூங்க முடியல. கடிகாரம் அதிகாலை 3 மணியை கடந்திருந்தது. ஆனா அவனுடைய கண்கள்ல தூக்கம் இல்ல. மேசை மேல திறந்து கிடந்த புத்தகத்தை வெறித்து பார்த்துட்டு இருந்தான். அதுல இருந்த 3 வரிகள் மட்டும் அவன் மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஒழிச்சிட்டு இருந்தது. மாயா, வயது 25, இறப்பு 48 மணி நேரத்தில். 48 மணி நேரம், 2 நாட்கள், அவ்வளவுதான் ஒரு உயிரோட ஆயுள். அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ அவனுடைய தோள்கள்ல வந்து விழுந்திருந்துச்சு. இவ யாரு? முரளி மெதுவா முணுமுணுத்தான். எங்க இருக்கா? என்ன ஆபத்து? எப்படி காப்பாத்துறது? எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது. மாயாவை கண்டுபிடிக்கணும். அதுவும் உடனே. அடுத்த நாள் காலை முரளி நேரா நள்ளிரவு நூலகத்துக்கு போனான். பகல் நேரத்துல அந்த கட்டிடம் இன்னும் வித்தியாசமா தெரிஞ்சுது. சுற்றிலும் நவீன கட்டிடங்கள், வேகமா ஓடுற வாகனங்கள், மக்களுடைய சத்தம். ஆனா அந்த நூலகம் மட்டும் வேறொரு காலத்திலிருந்து வந்து இங்க நின்னது போல இருந்தது. கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தன. உள்ள யாரும் இருக்கிறது போல தெரியல. முரளி கதவை பலமா தட்டுனான். பதில் இல்ல. மீண்டும் தட்டுனான். இல்ல. கடைசியா கோவத்துல கதவை உடைச்சான். ஆனா எதுவும் நடக்கல. நேத்து இரவு உயிரோட இருந்த கட்டிடம் இப்போ வெறுமனே ஒரு பழைய இடிபாடா தெரிஞ்சுது. அன்னைக்கு முழுவதும் முரளி மாயாவை பற்றிய தகவல்களை தேடிட்டு இருந்தான். சமூக வலைத்தளங்கள், பழைய பதிவுகள், தொலைபேசி எண், எதுவுமே கிடைக்கல. இரவு நெருங்கியது. அவனுடைய பொறுமை குறைஞ்சுகிட்டே போச்சு. கடிகாரம் 11:30 காட்டுச்சு. அவன் மீண்டும் நூலகத்தை நோக்கி புறப்பட்டான். மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது. வானம் முழுவதும் கருமேகங்கள், குளிர்ந்த காற்று. அந்த காற்றுல ஒரு விளங்காத அச்சம் இருந்தது. நூலகத்தை அடைஞ்சப்போ கடிகாரம் சரியா 12 அடிச்சுது. அடுத்த நொடியில நேத்து வரைக்கும் பூட்டப்பட்டிருந்த கதவு மெதுவா திறந்துச்சு. கிரீச்சுங்கிற சத்தம் இரவு கிழிச்சுது. முரளி உள்ள நுழைஞ்சான். அங்க
அந்த முதிய நூலகர் வழக்கம் போல உட்கார்ந்திருந்தாரு. எதுவுமே நடக்காதது போல. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது போல. மாயா எங்க இருக்கா? உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டான் முரளி. நூலகர் அமைதியா பார்த்தாரு. நீ அவள தேடுறியா? ஆமா. ஏ? அவ உயிருக்கு ஆபத்து. அது உனக்கு எப்படி தெரியும்? முரளி மேசை மேல புத்தகத்தை வச்சான். இதுல எழுதியிருக்கு. நூலகர் சிரிச்சாரு. அப்படியா? எனக்கு விளையாடுற மனநிலை இல்ல. நானும் விளையாடல. முரளி பற்களை கடிச்சான். எனக்கு அவளை பார்க்கணும். நூலகர் மெதுவா எழுந்தார். பிறகு நூலகத்துடைய பின்புறம் இருந்த நீண்ட அலமாரியை நோக்கி நடந்தார். ஒரு புத்தகத்தை வெளியே எடுத்தார். அலமாரி தானா நகர்ந்துச்சு. அது பின்னால ஒரு ரகசிய பாதை தெரிஞ்சுது. முரளியோட கண்கள் விரிஞ்சது. இது வா, அவ்வளவுதான் சொன்னாரு நூலகர். முரளி அவரை பின்தொடர்ந்தான். அந்த பாதை மிகவும் குறுகலா இருந்தது. சுவர்கள் ஈரமா இருந்துச்சு. பழைய காகிதத்துடைய வாசனை, மங்கலான விளக்குகள், எல்லாமே ஒரு கனவுக்குள்ள நடக்கிறது போல இருந்தது. சில நிமிடங்கள் நடந்த பிறகு ஒரு சின்ன அறை. அந்த அறைக்கு நடுவுல ஒரே ஒரு மேசை. அது பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். வெள்ளை நிற சுடிதார், தோள்களை தொட்ட நீண்ட கூந்தல், சோர்வான கண்கள். ஆனா அந்த கண்ல ஒரு விசித்திரமான தைரியம் இருந்தது. அவ மெதுவா தலை நிமிர்ந்தா. முரளிய பார்த்தா. சில வினாடிகள் ரெண்டு பேரும் எதுவும் பேசல. பிறகு அந்த பெண் எழுந்து நின்றா. நீங்க தான் முரளியா? முரளி அதிர்ச்சி அடைஞ்சா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ கசப்பா சிரித்தா. அதே கேள்வியதான் நான் கேட்கணும். என்ன? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? முரளி அமைதியா நின்னான். ரெண்டு பேருடைய பார்வையும் ஒன்றோட ஒன்று மோதுச்சு. அந்த நிமிஷத்துல ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது. ரெண்டு பேரும் ஒரே விளையாட்டுக்குள்ள சிக்கி இருந்தாங்க. நீங்க தான் மாயாவா? ஆமா. நான் முரளி. அவ அவனுடைய வாக்கியத்தை முடிச்சா. எனக்கு தெரியும். எப்படி? மாயா மேசை மேல இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்தா. அதை மெதுவா திறந்தா. முரளியோட இதயம் ஒரு கணம் நின்னுச்சு. ஏன்னா அது அவளுடைய வாழ்க்கை புத்தகம். அதோட அட்டையில மாயா வாழ்க்கை குறிப்புகள். உனக்கும் கிடைச்சிருச்சா? முரளி மெதுவா கேட்டான். மாயா தலையசைச்சா. 3 வருஷமா. முரளி அதிர்ச்சி அடைஞ்சான். என்ன? நான் இந்த நூலகத்தை 3 வருஷமா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படின்னா நீ நினைக்கிற எல்லா கேள்விகளையும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். முரளி அமைதியா உட்கார்ந்தான். மாயாவுடைய குரல் மெதுவா மாறுச்சு. இந்த நூலகம் சாதாரண இடம் இல்ல முரளி. எனக்கும் அது புரியுது. இல்ல, உனக்கு இன்னும் புரியல. என்ன சொல்ல வர? மாயா சில நொடிகள் அமைதியா இருந்தா. பிறகு மெதுவா சொன்னா, இந்த நூலகம் எதிர்காலத்தை மட்டும் காட்டாது. அப்புறம் அதை உருவாக்கவும் செய்யும். அந்த வார்த்தைகள் முரளியோட முதுகெலும்புல குளிர்ச்சியை ஓட வச்சுது. அந்த நேரத்துல அறையோட ஒரு மூலையில இருந்த பழைய சுவர் திடீர்னு அதிர்ந்துச்சு. டக் டக்குன்னு 3 முறை சத்தம் கேட்டுச்சு. மாயாவுடைய முகம் வெளிரி போச்சு. இல்ல. அவ மெதுவா பின்னால நகர்ந்தா. என்னாச்சு? மாயா நடுங்குற கையால சுவரை நோக்கி காட்டினா. அது வந்துருச்சு. எது? அடுத்த நொடியில சுவர்ல தொங்கிட்டு இருந்த பழைய ஓவியம் கீழே விழுந்துச்சு. அது பின்னால மறைஞ்சிருந்த வார்த்தைகள் தெரிஞ்சது. சிவப்பு நிறத்துல எழுதப்பட்டிருந்தது. உண்மையை தேட ஆரம்பித்தவர்கள் உயிரோடு திரும்பியதில்லை. முரளியும் மாயாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. அந்த நேரத்துல நூலகத்துடைய எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்துல அணைஞ்சது. மீண்டும் முழு இருள். அந்த இருளுக்குள்ள ஒரு ஆணுடைய குரல் மெதுவா ஒலிச்சுது. நீங்க ரெண்டு பேரும் தேடுற பதில் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுச்சு. இருள், முழுமையான இருள். நள்ளிரவு நுலகத்துடைய ஒவ்வொரு மூலையும் கருமையால மூடப்பட்டிருந்தது. முரளியால தன்னோட கைகளை கூட பார்க்க முடியல. அவன் பக்கத்துல நின்னுட்டு இருந்த மாயாவுடைய மூச்சு சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்தது. ரெண்டு பேருடைய இதய துடிப்பும் அந்த அமைதிக்குள்ள தெளிவா கேட்டுச்சு. அந்த மர்மமான ஆண் குரல் ஒலித்த பிறகு மீண்டும் அமைதி, பயங்கரமான அமைதி. மாயா முரளியோட கையை இறுக்க பிடிச்சுக்கிட்டா. முரளி, அவளுடைய குரல்ல பயம் இருந்துச்சு. ம், அந்த குரல் எனக்கும் கேட்டுச்சு. அது யாருன்னு தெரியுமா? தெரியாது. அடுத்த நொடியில டக்குங்கிற சத்தத்தோட
விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்துச்சு. 2 பேரும் சுற்றிலும் பார்த்தாங்க. அறை காலியா இருந்தது. யாரும் இல்ல. ஆனா சுவர்ல இருந்த அந்த சிவப்பு எழுத்துக்கள் மட்டும் இன்னும் அங்கேயே இருந்தன. உண்மையை தேட ஆரம்பித்தவர்கள் உயிரோடு திரும்பியதில்லை. முரளி மெதுவா அந்த எழுத்துக்களை நெருங்கி பார்த்தான். புதுசா எழுதப்பட்டது போல இருந்தது. சிவப்பு நிறம் இன்னும் ஈரமா இருந்தது. இது யாரோ இப்பதான் எழுதியிருக்கணும். மாயா மெதுவா தலையசைச்சா. இல்ல. என்ன? நான் முதல் தடவை இங்க வந்தப்பவும் இதே வார்த்தையை பார்த்தேன். முரளி திரும்பி பார்த்தான். என்ன சொல்ற? 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இந்த வார்த்தை பல வருஷங்களா இங்க இருக்கு. முரளியோட மனசுல கேள்விகள் மேலும் அதிகரிச்சுது. மாயா, நீ இந்த நூலகத்தை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? மாயா சில நொடிகள் அமைதியா நின்னா. பிறகு பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்கார்ந்தா. அவளுடைய கண்கள்ல பழைய நினைவுகளுடைய சுமை தெரிஞ்சுது. நான் இங்க வந்தது என் விருப்பத்துக்காக இல்ல. அப்புறம் ஒருத்தவங்கள தேடி வந்தேன். யார? அரவிந்த். யார் அவரு? என்னோட அண்ணன். அந்த வார்த்தையை சொன்னப்போ அவளுடைய குரல் சற்று உடைஞ்சது. முரளி எதுவும் பேசல. மாயா தொடர்ந்தா. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்புறம் திரும்பி வரவே இல்ல. போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? தேடினாங்க. கிடைக்கலையா? மாயா கசப்பா சிரிச்சா. ஒரு தடையும் கூட கிடைக்கல. அப்போ உனக்கு எப்படி இந்த நூலகம் தெரிய வந்துச்சு? மாயா மெதுவா எழுந்தா. அவளுடைய கண்கள் நூலகத்துடைய ஆழத்தை நோக்கி போச்சு. அவரோட டைரியில அந்த இரவு மாயா தன்னோட கைப்பையில இருந்து பழைய தோல் அட்டையுள்ள ஒரு டைரியை எடுத்தா. அது மிகவும் பழையதா இருந்தது. மூலைகள் கிழிஞ்சிருந்தது. பக்கங்கள் மஞ்சள் நிறமா மாறி இருந்தது. இது அரவிந்தோட டைரி. முரளி அதை வாங்கி பார்த்தான். முதல் சில பக்கங்கள் சாதாரண குறிப்புகள், வேலை, நண்பர்கள், சில கவிதைகள், சில கனவுகள். ஆனா கடைசி பக்கங்கள் மாறி இருந்துச்சு. எழுத்துக்கள் அவசரமா எழுதப்பட்டிருந்தது. பயத்தோட எழுதப்பட்டிருந்தது. முரளி ஒரு பக்கத்தை வாசிச்சான். இன்று நான் ஒரு வித்தியாசமான நூலகத்தை கண்டுபிடித்தேன். அங்கே எதிர்காலத்தை எழுதும் புத்தகங்கள் இருக்கின்றன. நான் இதை யாரிடமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் என்னை பைத்தியம் என்று நினைப்பார்கள். முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. அவன் அடுத்த பக்கத்தை திருப்பினான். இன்று நான் என் வாழ்க்கை புத்தகத்தை பார்த்தேன். அதில் என் மரணம் எழுதப்பட்டிருந்தது. முரளியும் மாயாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த பக்கம். நான் இந்த நூலகத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போகிறேன். நாளைக்கு அடித்தள அறைக்குள் போகிறேன். அதுக்கு பிறகு வெற்றுத்தாள். எதுவுமே இல்லை. டைரி அங்கேயே முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. மாயாவோட கண்கள் கலங்குச்சு. உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அந்த நேரத்துல முரளியோட பார்வை நூலகத்துடைய ஒரு மூலையில இருந்த பெரிய அலமாரி மேல விழுந்தது. அங்க ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கதை. திடீர்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோன்றுச்சு. மாயா, அரவிந்தோட புத்தகம் இன்னும் இங்க இருக்கும்ல? மாயா சில நொடிகள் அப்படியே நின்னா. பிறகு அவளுடைய கண்கள் விரிஞ்சுது. கடவுளே, நான் ஏன் இதை முன்னாடியே யோசிக்கல? 2 பேரும் வேகமா அலமாரிகளை நோக்கி ஓடினாங்க. மணி நேரங்கள் கிடந்துச்சு. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான பெயர்கள். ஆனா அரவிந்தோட புத்தகம் மட்டும் கிடைக்கவே இல்லை. மாயாவோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருந்தது. இல்ல, இங்க இல்ல போல. முரளியும் சோர்ந்து போயிருந்தான். அந்த நேரத்துல அலமாரியோட கடைசி வரிசையில இருந்த ஒரு கருப்பு நிற புத்தகம் அவன் பார்வையில பட்டது. அது மற்ற புத்தகங்களை போல இல்ல. தூசி படிஞ்சிருந்தது. பல வருடங்களா யாருமே தொட்டதே இல்ல போல. முரளி அதை எடுத்தான். தூசியை தொடச்சான். பிறகு அட்டைய பார்த்தான். அவனுடைய கைகள் நடுங்குச்சு. அதுல பொன்னிற எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருந்தது, அரவிந்த் வாழ்க்கை குறிப்புகள். அண்ணா! மாயாவுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. 4 வருடங்களா தேடின தடயம் இப்போ அவளுடைய கைகள்ல இருந்தது. முரளி மெதுவா புத்தகத்தை திறந்தான். முதல் பக்கங்கள் சாதாரணமா இருந்தது. அரவிந்தோடைய குழந்தை பருவம், கல்லூரி வாழ்க்கை, வேலை, குடும்பம் எல்லாம் இருந்தது. பிறகு கடைசி அத்தியாயம், அவன் காணாம போன நாளுடைய பதிவு. முரளி வாசிக்க ஆரம்பிச்சான். இன்று நான் அடித்தள அறைக்குள் செல்கிறேன். அங்கேதான் எல்லா பதில்களும் இருக்கின்றன.
ஆனால் ஒரு விஷயம் பயமுறுத்துகிறது. ஏனென்றால் அங்க எழுத்துக்கள் திடீர்னு நின்னு இருந்தது. அடுத்த வரி முழுவதும் கருப்பு மையால அழிக்கப்பட்டிருந்தது. யாரோ வேணும்னே மறைச்சது போல. முரளி புருவத்தை சுருக்குனான். அடுத்த பக்கத்தை திருப்பினான். வெற்றி பக்கம். அடுத்த பக்கம் வெற்றி பக்கம். முழு புத்தகமும் வெறுமையா இருந்தது. அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? முரளி அதிர்ச்சியோட கேட்டான். ஒரு வாழ்க்கை புத்தகம் இப்படி பாதியிலேயே முடிச்சு போகாதே. மாயாவும் குழப்பம் அடைஞ்சா. அதே நேரத்துல புத்தகத்தோட கடைசி வெற்றி பக்கத்துல மெதுவா எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சது. 2 பேரும் உறைஞ்சு போனாங்க. அவங்களோட கண்ணு முன்னால புதிய வார்த்தைகள் எழுதப்பட்டுட்டு இருந்தது. ஒரு வரி மட்டும். அவன் இறக்கவில்லை. மாயாவுடைய இதயம் ஒரு கணம் நின்னது. அடுத்த வரி மெதுவா தோன்றுச்சு. அவன் இன்னும் இந்த நூலகத்திற்குள் இருக்கின்றான். அறை முழுவதும் குளிர்ந்த காற்று வீசுச்சு. முரளியும் மாயாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. ஏன்னா 4 வருடங்களா காணாம போன அரவிந்த் இன்னும் இந்த நூலகத்துக்குள்ள எங்கேயோ உயிரோட இருக்கான். நள்ளிரவு நூலகத்துடைய அந்த மறைவான அறையில அமைதி மட்டுமே இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி சாதாரண அமைதி இல்ல. ஒரு பெரிய உண்மை வெளிப்பட போகும் முன்னால உருவாகிற பயங்கரமான அமைதி. முரளியும் மாயாவும் அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பார்வை இன்னும் அரவிந்தோட புத்தகத்து மேலேயே இருந்தது. அவன் இன்னும் இந்த நூலகத்திற்குள் இருக்கிறான். அந்த வரி 2 பேருடைய மனசையும் உலுக்கிடுச்சு. 4 வருடங்கள். ஒரு மனுஷன் காணாம போய் 4 வருடங்கள் ஆயிடுச்சு. போலீஸால கண்டுபிடிக்க முடியல. குடும்பத்தால கண்டுபிடிக்க முடியல. உலகமே அவனை மறந்துருச்சு. ஆனா அவன் இன்னும் இந்த நூலகத்துக்குள்ள இருக்கிறான். அது எப்படி சாத்தியம்? உயிரோடையா? இல்ல இறந்துட்டானா? சிறைப்பட்டிருக்கானா? இல்ல இந்த நூலகம் மனிதர்களை பற்றி உலகம் அறிந்திராத ஏதோ ஒண்ணு செய்தா? மாயாவுடைய கண்கள் கண்ணீரால நிரம்பி இருந்தது. அண்ணா உயிரோட இருக்காரா முரளி? முரளியால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கே பதில் தெரியல. நம்ம கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. மாயா அமைதியா தலையசைச்சா. அந்த நேரத்துல தொலைவுல எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. முதல்ல ரொம்ப மெதுவா, பிறகு தெளிவா டக் டக் டக்குன்னு யாரோ நடந்து வர காலடி சத்தம். முரளியும் மாயாவும் ஒரே நேரத்துல திரும்பி பார்த்தாங்க. நீண்ட வழித்தடம், மங்கலான விளக்குகள், ஆனா யாரும் இல்ல. காலடி சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. மாயா முரளியோட கையை இறுக பிடிச்சா. முரளியோட தொண்டை வறண்டு போச்சு. அவன் மெதுவா முன்னேறினான். ஒரு அடி, இன்னொரு அடி. காலடி சத்தம் திடீர்னு நின்னுச்சு. மீண்டும் அமைதி. அந்த அமைதிக்குள்ள ஒரு புத்தகம் தரையில விழுந்த சத்தம். தட்டாம்னு 2 பேரும் திடுக்கிட்டு போனாங்க. சத்தம் வந்த இடத்த நோக்கி ஓடுனாங்க. வழித்தடத்தோட கடைசி முனையில ஒரு புத்தகம் தரையில கிடந்துச்சு. அது அங்க சில நொடிகளுக்கு முன்னால இல்ல. முரளி அதை எடுக்க கீழே குனிஞ்சான். அவனுடைய விரல்கள் புத்தகத்தை தொட்ட நொடியில உடம்பு முழுவதும் சில்லுன்னு ஓடுச்சு. ஏன்னா அந்த புத்தகத்துடைய அட்டையில சிவப்பு நிற கரைகள் இருந்தது. ரத்தம், உலர்ந்த ரத்தம், பல வருடங்களுக்கு முன்னால படிந்த ரத்தம். மாயா மெதுவா பின்னால நகர்ந்தா. முரளி, அது ரத்தம் தானே? ஆமா. 2 பேருடைய இதயமும் வேகமா துடிச்சுது. முரளி புத்தகத்தை திறந்தான். முதல் பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம். ஒவ்வொரு பக்கத்திலையும் உலர்ந்த ரத்த துளிகள். சில இடங்கள்ல விரல் தடங்கள். யாரோ ரத்தம் வழியிற கைகளால இத வாசிச்சது போல. முரளியோட விரல்கள் நடுங்குச்சு. பிறகு அவன் ஒரு பக்கத்துல பார்வையை நிறுத்தினான். அங்க பெரிய எழுத்துக்கள்ல ஒரு தேதி. ஜூலை 21. இன்னும் 4 நாட்கள் இருந்தது. முரளி தொடர்ந்து வாசிச்சான். இரவு 11:47. மழை பெய்து கொண்டிருக்கும். சென்னை துறைமுக சாலையில் கருப்பு நிற கார் ஒன்று நிற்கும். அந்த காரில் தொழிலதிபர் விஜய் வர்மா இருப்பார். அவரை சந்திக்க ஒரு மனிதன் வருவான். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும். 11:53 மணிக்கு விஜய் வர்மா கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுவார். முரளி வாசிப்பதை நிறுத்தினான். அறை முழுவதும் அமைதி. மாயா மெதுவா அவனை பார்த்தா. அவரு இன்னும் உயிரோட இருக்காரு. ஆமா. அப்படின்னா இந்த கொலை இன்னும் நடக்கல. முரளியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. இது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இது வரைக்கும் புத்தகத்துல அவன் பார்த்தது எல்லாமே விபத்துகள், இயற்கையா நடக்கிற சம்பவங்கள். ஆனா இது கொலை, திட்டமிட்ட கொலை. அதுவும் 4 நாட்கள் கழிச்சு நடக்க போற கொலை. மாயா மெதுவா உட்கார்ந்தா. நம்ம கையில இப்போ ஒரு கொலைக்கான ஆதாரம் இருக்கு.
போலீஸ்க்கு சொன்னா? முரளி சிரிச்சான். ஆனா அந்த சிரிப்புல மகிழ்ச்சி இல்ல. என்னன்னு சொல்லுவோம்? என்ன? எதிர்காலத்துல நடக்க போற கொலை ஒரு மாய புத்தகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லுவோமா? மாயா அமைதியாயிட்டா. அது உண்மை. யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த நேரத்துல முரளியோட பார்வை புத்தகத்துடைய கடைசி பக்கத்துல விழுந்துச்சு. அங்க ஒரு புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. மழுங்கின பழைய புகைப்படம். கொலை செய்யப்பட போற விஜய் வர்மாவுடைய படம். அதுக்கு பக்கத்துல மற்றொரு நபருடைய புகைப்படமும் இருந்தது. ஆனா அந்த முகம் முழுவதும் கருப்பு மையால அழிக்கப்பட்டிருந்தது. முகம் தெரியல, கண்கள் தெரியல, அடையாளம் தெரியல. ஒரு மனித உருவம் மட்டும். மாயா அதிர்ச்சி அடைஞ்சா. முரளி, என்ன? இத பாரேன். அவன் நடுங்குற விரலால புகைப்படத்தை சுட்டி காட்டினான். முரளி கவனமா பார்த்தான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த முகமில்லாத மனிதனுடைய கழுத்துல ஒரு விசித்திரமான பதக்கம் இருந்தது. ஒரு பழைய குறியீடு. அதே குறியீட்ட அவன் ஏற்கனவே பார்த்திருக்கான். எங்க? சில வினாடிகள் யோசிச்சான். பிறகு அவனுடைய கண்கள் விரிஞ்சது. கடவுளே, என்னாச்சு? இந்த சின்னம் என்ன? நூலகருடைய மோதிரத்துல இருக்குது. மாயாவுடைய முகம் வெளுவி போச்சு. அறை முழுவதும் குளிர்ச்சி பரவுச்சு. அதே நேரத்துல பின்னால இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. மிகவும் அமைதியான குரல். ஆனா அதுல ஏதோ பயமுறுத்தும் விஷயம் இருந்தது. சில புத்தகங்களை வாசிக்க கூடாதுன்னு நான் சொன்னேனே. மாயாவும் முரளியும் மெதுவா திரும்பி பார்த்தாங்க. அங்க இருளுக்குள்ள நின்னுட்டு இருந்தாரு நூலகர். ஆனா முதல் முறையா அவருடைய முகத்துல புன்னகை இல்ல. நள்ளிரவு நூலகத்துடைய அந்த நீண்ட வழித்தடத்துல முரளியும் மாயாவும் அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிரில நூலகர். அவருடைய கையில பழைய வெள்ளி நிற விளக்கு. முகத்துல வழக்கமான புன்னகை இல்ல. கண்கள்ல மட்டும் ஒரு வித்தியாசமான அமைதி. அந்த அமைதியை தான் முரளியை இன்னும் அதிகமா பயமுறுத்துச்சு. சில நொடிகள் யாரும் பேசல. பிறகு நூலகர் மெதுவா அந்த ரத்தம் படிந்த புத்தகத்தை நோக்கி பார்த்தாரு. அத நீங்க படிச்சிட்டீங்களா? அவருடைய குரல் மிகவும் சாதாரணமா இருந்தது. ஆனா அந்த சாதாரணத்துக்குள்ள ஏதோ மறைஞ்சிருந்தது. முரளி புத்தகத்தை இறுக பிடிச்சான். ஆமா, நான் படிக்காதீங்கன்னு சொன்னேன்ல. ஏன்? சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனித மனசு தயாரா இருக்காது. மாயா கோபமா முன்வந்தா. அப்படின்னா ஏன் இந்த நூலகமே இருக்கணும்? நூலகர் சிரிக்கல, பதில் சொல்லல. மாறா அவருடைய பார்வை நேரா முரளியோட கண்களை சந்திச்சது. விஜய் வர்மாவை காப்பாத்த போறியா? முரளி தயங்கல. ஆமா. அப்போ இன்னொரு விஷயத்துக்கும் தயாராயிரு. என்ன? நீ காப்பாத்துற ஒவ்வொரு உயிரும் வேறொரு கதவை திறக்கும். அதை சொல்லிட்டு அவரு திரும்பி நடந்தாரு. சில நொடிகள்ல இருளுக்குள்ள மறைஞ்சாரு. அடுத்த நாள் காலை முரளியும் மாயாவும் ஒரு சின்ன உணவகத்துல உட்கார்ந்திருந்தாங்க. மேசை முழுவதும் காகிதங்கள், செய்தித்தாள் வெட்டு பகுதிகள், மடிக்கணினி, குறிப்புகள். 2 பேரும் ராத்திரி முழுதும் தூங்கவே இல்லை. விஜய் வர்மாவை பற்றிய தகவல்களை தேடிட்டு இருந்தாங்க. கிடைச்சிருச்சு, மாயா திடீர்னு சொன்னான். முரளி திரும்பி பார்த்தான். என்ன? விஜய் வர்மா. அவ மடிக்கணினியை திருப்பி காட்டினான். திரையில ஒரு செய்தி. வர்மா குளோபல் குழுமத்தின் தலைவர் விஜய் வர்மா. புகைப்படம். வயது 50. பிரபல தொழிலதிபர். சென்னையில பல நிறுவனங்களுடைய உரிமையாளர். முரளி கவனமா பார்த்தான். அதே முகம். புத்தகத்துல இருந்த புகைப்படம். இவர்தான். மாயா மெதுவா தலையசைச்சா. ஆனா ஒரு பிரச்சனை. என்ன? அவரை யாரு கொல்ல போறாங்கன்னு தெரியல. அந்த வார்த்தைகள் 2 பேரையும் மீண்டும் அமைதியாக்குச்சு. புத்தகத்துல கொலை பற்றிய விவரம் இருந்தது, நேரம் இருந்தது, இடம் இருந்தது, பல தகவல்கள் இருந்தது. ஆனா கொலையாளியோட முகம் மட்டும் இல்ல. அது கருப்பு மையால அழிக்கப்பட்டிருந்தது. ஏன்? யார் அழிச்சது? நூலகமா? இல்ல யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்களா? பதில் இல்ல. அந்த மாலை முரளியும் மாயாவும் விஜயவர்மாவோட அலுவலகத்துக்கு போனாங்க. அந்த கட்டடம் நகரத்துடைய மைய பகுதியில உயரமா நின்னுட்டு இருந்தது. கண்ணாடி சுவர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள், அடிக்கடி உள்ள வெளியே போற ஊழியர்கள். முரளி வரவேற்பு மேசையை நோக்கி நடந்தான். எங்களுக்கு விஜயவர்மாவை பார்க்கணும். அந்த பெண் ஊழியர் சிரிச்சா. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்ப முடியாது சார். முரளி ஒரு நொடி யோசிச்சான். பிறகு மெதுவா சொன்னா, அவரோட உயிருக்கு ஆபத்து. அந்த பெண் முதல்ல சிரிச்சா. பிறகு முரளியோட முகத்தை பார்த்தா. அவன் விளையாடலைங்கிறது புரிஞ்சுது. ஆனா அவ என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறினான். ஒரு நிமிஷம் என்று சொல்லிட்டு உள்ள போனான். சில நிமிடங்கள்ல திரும்பி வந்தா. 10 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காங்க.
விஜயவர்மாவுடைய அறை, பெரிய கண்ணாடி ஜன்னல்கள், விலை உயர்ந்த பொருட்கள், அதிகாரத்துடைய வாசனை. விஜயவர்மா நாற்காலியில சாஞ்சு உட்கார்ந்திருந்தாரு. முரளியையும் மாயாவையும் பார்த்தாரு. சொல்லுங்க. முரளி நேரா விஷயத்துக்கு வந்தான். சார், நாளைக்கு நைட் நீங்க துறைமுக சாலைக்கு போகக்கூடாது. விஜயவர்மாவுடைய புருவம் உயர்ந்தது. ஏன்? உங்களுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? முரளி சில நொடிகள் அமைதியா இருந்தான். யாரோ உங்களை கொல்ல போறாங்க. அறை முழுவதும் அமைதி. விஜயவர்மா சில வினாடிகள் அவர்களை பார்த்தாரு. பிறகு சிரிக்க ஆரம்பிச்சாரு. இதுனா ஏதாவது ஜோக்கா? இல்ல சார். யார் உங்களை அனுப்புனாங்க? யாரும் இல்ல சார். அப்போ எப்படி தெரியும்? அந்த கேள்விக்கு முரளியால பதில் சொல்ல முடியல. ஏன்னா உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. விஜயவர்மா மெதுவா எழுந்தாரு. பாருங்க, அவருடைய குரல் இப்போ கடினமா இருந்தது. நான் தினமும் 100 மிரட்டல்களை பாக்குறேன். சார், எனக்கு நேரம் இல்லை. சார், தயவு செஞ்சு நம்புங்க சார். முடியாது தம்பி. அவர் கதவை நோக்கி காட்டினாரு. இப்ப கிளம்புங்க. அலுவலகத்திலேருந்து வெளியே வந்தப்போ மாயா ஆழமா மூச்சு விட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்? முரளி அமைதியா நடந்தான். அவரை கண்காணிக்கணும். என்ன? நாளைக்கு நைட்டு வரைக்கும். அவர் நம்ம பேச்ச கேட்கலையே. அதனாலதான். மாயா அவனை பார்த்தா. அவனுடைய முகத்துல உறுதி இருந்துச்சு. முன்னாடி இருந்த குழப்பம் இல்ல, பயம் இல்ல, ஒரு முடிவு மட்டும். அந்த இரவு மீண்டும் நள்ளிரவு நூலகம். முரளி தன்னோட புத்தகத்தை திறந்தான். புதிய எழுத்துக்கள் தோன்றி இருந்துச்சு. அவன் வாசிக்க ஆரம்பிச்சான். முதல் வரிய பார்த்த உடனே அவனுடைய முகம் மாறுச்சு. மாயா, என்ன? இத பாரு. மாயா பக்கத்துல வந்தா. புத்தகத்துல புதிய வரி எழுதப்பட்டிருந்தது. விஜயவர்மாவை கொல்ல வருபவன். அடுத்த வரி பாதியிலேயே நின்றுட்டு இருந்தது. எழுத்துக்கள் மங்கி இருந்துச்சு. யாரோ எழுதிட்டு இருக்கும் போது நிறுத்திட்டது போல. பிறகு ஒரு புது வார்த்தை மட்டும் தோன்றுச்சு. அறிமுகமானவன். மாயாவுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அறிமுகமானவனா? முரளி மெதுவா தலையசைச்சான். ஆமா. அப்படின்னா விஜயவர்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தன். அந்த நொடியில 2 பேருக்குமே ஒரு உண்மை புரிஞ்சுது. கொலையாளி ஒரு அந்நியன் இல்ல. விஜயவர்மா நம்புற யாரோ ஒருத்தர். ஆனா அவர் யாரு? நண்பரா, கூட்டாளியா, குடும்பத்தினரா, இல்ல ஏற்கனவே அவங்களுடைய கண் முன்னால நடந்து போறவரா? அந்த கேள்விக்கான பதில் இன்னும் இருளுக்குள்ள மறைஞ்சிருந்தது. அந்த இரவு நள்ளிரவு நூலகம் வழக்கத்தை விட அமைதியா இருந்தது. வெளியே மழை பெய்துட்டு இருந்தது. பழைய கண்ணாடி ஜன்னல்கள்ல மழைத்துளிகள் வழிஞ்சோடிட்டு இருந்தன. அந்த துளிகள் உருவாக்கின ஒளி கூட அந்த அமைதிக்குள்ள பயத்தை அதிகரிச்சுது. முரளியும் மாயாவும் நூலகத்தோட நடுப்பகுதியில இருந்த நீண்ட மேசை பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால 10 புத்தகங்கள் திறந்து கிடந்துச்சு. அது எல்லாமே வெவ்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கை புத்தகங்கள். சில பேரு உயிரோட இருந்தவங்க, சில பேரு இறந்தவங்க, சில பேரு காணாம போனவங்க. ஆனா இப்போ அந்த புத்தகத்துல ஒரு பொதுவான விஷயத்த 2 பேருமே கவனிச்சிருந்தாங்க. அதுதான் அவங்கள நடுங்க வச்சுது. மாயா ஒரு புகைப்படத்தை மேசை மேல வச்சா. இத பாரு. முரளி புகைப்படத்தை எடுத்து பார்த்தான். அது 10 வருடங்களுக்கு முன்னால எடுக்கப்பட்ட புகைப்படம். ஒரு குடும்ப விழா. எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. பின்னால கூட்டத்துக்குள்ள ஒரு மனிதன் நின்னுட்டு இருந்தான். ஆனா அவனுடைய முகம் மட்டும் மங்கலா இருந்தது. யாரோ அழிச்சது போல. இல்ல, புகைப்படம் எடுக்கப்பட்ட நொடியில அவன் அசைஞ்சது போல. முரளி புருவத்தை சுருக்குனான். இது சாதாரணமா இருக்கலாம். இல்ல. மாயா உடனே தலையசைச்சா. பிறகு இன்னொரு புகைப்படத்தை எடுத்தா. இது வேறு புத்தகத்துல இருந்து. வேற மனிதருடைய வாழ்க்கை, வேற காலம், வேற இடம். ஆனா அங்கேயும் அந்த மனிதன் இருந்தான். கூட்டத்தோட ஓரத்துல, நிழலுக்குள்ள, முகம் மட்டும் தெரியாம. முரளியோட இதய துடிப்பு வேகமாச்சு. அவன் 3வது புகைப்படத்தை எடுத்தான். 4வது, 5வது. ஒவ்வொரு புகைப்படத்திலையும் அதே மனிதன், அதே உயரம், அதே உடல்வாகு, அதே கருப்பு நிற கோட். ஆனா முகம் மட்டும் இல்ல. ஒரு புகைப்படத்திலையும் இல்ல. இது சான்ஸே இல்ல என்று முரளி மெதுவா சொன்னான். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. மாயா பதிலளிச்சா. நீ எப்ப கண்டுபிடிச்ச? 1 வருஷத்துக்கு முன்னாடி. என்கிட்ட ஏன் சொல்லல? மாயா சில நொடிகள் அமைதியா இருந்தா. பிறகு மெதுவா சிரிச்சா. அந்த சிரிப்புல வேதனை இருந்துச்சு. நீ வரத்துக்கு முன்னாடி நான் தனியா இருந்த முரளி. முரளியால பதில் சொல்ல முடியல. அவ சொல்றது உண்மை. 3 வருடங்களா இந்த நூலகத்துடைய இருளோடு அவ தனியா போராடிட்டு இருந்தா. அந்த நேரத்துல முரளியோட பார்வை அரவிந்தோட புத்தகத்து மேல விழுந்துச்சு. அவன் அதை திறந்தான். பழைய பக்கங்கள், பழைய பதிவுகள், பழைய புகைப்படங்கள். மாயாவின் அண்ணன், அவருடைய வாழ்க்கை,
அவருடைய நண்பர்கள், அவருடைய வேலை எல்லாம் இருந்துச்சு. பிறகு ஒரு பக்கம் அதுல அரவிந்த் ஒரு நூலகத்துக்கு முன்னால நின்னுட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல புன்னகை, ஆனா பின்னால கட்டிடத்துடைய நிழல். மீண்டும் அந்த மனிதன், முகமில்லாத மனிதன். முரளியோட மூச்சு கனத்துச்சு. அவன் அரவிந்தையும் பின்தொடர்ந்திருக்கான். ஆமா, அதுவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி. மாயா மெதுவா தலையசைச்சா. அரவிந்த் மட்டும் இல்ல. அவ வேகமா இன்னும் சில புத்தகங்களை திறந்தா. ஒரு விபத்துல இருந்த மனிதன், ஒரு தொழிலதிபர், ஒரு ஆசிரியர், ஒரு மருத்துவர், எல்லாருடைய புத்தகத்திலையும் அதே மனிதன். சில நேரம் தூரத்துல, சில நேரம் பக்கத்துல, சில நேரம் புகைப்படத்தோட ஓரத்துல. ஆனா எப்பவும் முகம் தெரியாமையே இருக்கான். முரளி மெதுவா எழுந்தான். அவன் மனசுல ஒரு புது பயம் உருவாகிட்டு இருந்தது. இவன் யாரு என்று முணுமுணுத்தான். நானும் அதைத்தான் 3 வருஷமா கேக்குறேன். பதில் கிடைக்கவே இல்லையா? இல்ல. முரளி மீண்டும் புகைப்படங்களை பார்த்தான். திடீர்னு ஒரு விஷயம் அவனோட கவனத்துக்கு பட்டது. மாயா, ம் இந்த போட்டோவை பாரு. அவ பக்கத்துல வந்தா. முரளி ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டினான். மாயா கவனமா பார்த்தா. முதல் பார்வைக்கு எதுவும் தெரியல. பிறகு அவளுடைய கண்கள் விரிஞ்சுது. இது ஆமா, முகமில்லாத மனிதனோட கையில ஒரு மோதிரம் இருந்தது. வெள்ளி நிற மோதிரம். அதுல ஒரு விசித்திரமான குறியீடு. அதே குறியீடு நூலகருடைய கையிலையும் இருந்தது. அறை முழுவதும் அமைதி. மாயா மெதுவா பின்னால நகர்ந்தா. அப்படின்னா அவளால வாக்கியத்தை முடிக்க முடியல. முரளியும் பேசல. ஏன்னா 2 பேரோட மனசுலயும் ஒரே சந்தேகம். நூலகருக்கும் இந்த முகமில்லாத மனிதனுக்கும் என்ன தொடர்பு? அந்த நேரத்துல திடீர்னு ஒரு புத்தகம் தரையில விழுந்தது. தட்டாம்னு சத்தம். 2 பேரும் திடுக்கிட்டு போய் திரும்பினாங்க. அலமாரி மேல இருந்து ஒரு கருப்பு நிற புத்தகம் கீழே விழுந்துச்சு. அது தானா விழுந்தது போல இருந்தது. முரளி மெதுவா அதை எடுத்தான். அட்டைய பார்த்தான். அவனுடைய முகம் வெளிரி போச்சு. மாயாவும் அதிர்ச்சியில உறைஞ்சா. ஏன்னா அந்த புத்தகத்தோட அட்டையில எழுதப்பட்டிருந்த பெயர் அடையாளம் தெரியாத மனிதன். இப்படி எழுந்துச்சு. பேரே இல்ல. வெறும் அந்த வார்த்தைகள் மட்டும்தான். முரளியோட கைகள் நடுங்குச்சு. இது அவனோட புத்தகமா இருக்குமோ? முரளி பதில் சொல்லல. புத்தகத்தை திறந்தான். முதல் பக்கம் வெற்று பக்கமா இருந்தது. 2வது பக்கமும் வெற்று பக்கம். 3வது பக்கம் ஒரே ஒரு வரி. என்னை தேட ஆரம்பித்து விட்டீர்கள். முரளியோட இதயம் ஒரு கணம் நின்னு போன மாதிரி இருந்தது. அடுத்த வரி மெதுவா தோன்றுச்சு. இப்போது நான் உங்களை தேட ஆரம்பிக்கிறேன். அதே நேரத்துல நூலகத்தோட எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்துல அணைஞ்சது. மீண்டும் முழு இருள். அந்த இருளுக்குள்ள முரளியோட காது கிட்ட ஒரு குரல். ரொம்ப மெதுவா, ரொம்ப தெளிவா. நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட முரளி. முரளியோட உடம்பு முழுதும் உறைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த குரல் இதுவரைக்கும் கேட்காத குரல் இல்ல அது. எங்கேயோ எப்பவோ அதை ஏற்கனவே கேட்டிருக்கான். ஆனா எங்க? அந்த இரவு முரளியால கண்களை மூட முடியல. நள்ளிரவு நூலகத்துல நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவனோட மனசுல மீண்டும் மீண்டும் ஓடிட்டு இருந்தது. நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட முரளி. அந்த குரல், அந்த வார்த்தைகள், அது வெறும் மிரட்டலா தோன்றல. மாறா நெடு நாட்களா காத்திருந்த ஒருத்தர் சொன்னது போல இருந்தது. அதுதான் அவனை அதிகமா குழப்புச்சு. மாயாவும் தூங்கல. 2 பேரும் நூலகத்தோட பெரிய மண்டபத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால முகமில்லாத மனிதனுடைய புத்தகம் திறந்து கிடந்துச்சு. அதுல இருந்த 2 வரிகள் தவிர வேறு எதுவும் இல்ல. என்னை தேட ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போது நான் உங்களை தேட ஆரம்பிக்கிறேன். அவ்வளவுதான். இவன் யாரா இருந்தாலும் அவன் நம்மள கவனிச்சிட்டு இருக்கான். மாயா அமைதியா தலையசைச்சா. அதுவும் நீண்ட நாளா நம்மள கவனிச்சிட்டு இருக்கான். அறை முழுவதும் மீண்டும் அமைதி. அப்போ முரளியோட பார்வை அந்த புத்தகத்தோட பின்பக்க அட்டையில விழுந்தது. முன்பு கவனிக்காத ஒன்று அங்க இருந்தது. ஒரு சின்ன குறியீடு. வட்டத்திற்குள்ள ஒரு கண். அதுக்கு கீழே 3 எண்கள். 7 1 9. முரளி புருவத்தை சுருக்குனான். மாயா, இத முன்னாடி நீ பாத்திருக்கியா? அவ பக்கத்துல வந்து பார்த்தா. இல்ல. அப்படின்னா இது என்ன? மாயா பதில் சொல்லல. ஆனா அந்த எண்கள் முரளியோட மனசுல ஏதோ ஒன்றை தூண்டுச்சு. அவன் வேகமா எழுந்தான். வா. எங்க? இந்த நூலகத்தோட எல்லா அலமாரையும் மறுபடியும் பார்க்கணும். அடுத்த 1 மணி நேரம் 2 பேரும் நூலகம் முழுவதும் தேடினாங்க. பழைய புத்தகங்கள், குறிப்புகள், சுவர்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்தாங்க. அப்போ மண்டபத்தோட வடக்கு பகுதியில இருந்த பழைய மர அலமாரியில அதே குறியீடு இருக்கிறத முரளி கண்டுபிடிச்சான். வட்டத்துக்குள்ள ஒரு கண்.
அதுக்கு கீழே 719 அதே எண். மாயா! அவன் கத்துனான். அவ ஓடி வந்தா. இங்கேயும் அது இருக்கு பாரேன். 2 பேரும் அலமாரிய கவனமா பார்த்தாங்க. அது மற்ற அலமாரிகளை விட பழையதா இருந்தது. ஆனா ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. முரளி கைய வச்சு தள்ளுனான். அது அசையல. மீண்டும் தள்ளுனான். இல்ல. அப்ப அவனோட பார்வை அலமாரியோட 7வது வரிசையில இருந்த ஒரு புத்தகத்து மேல விழுந்துச்சு. அதோட முதுகு பகுதியில 7 என்று எழுதப்பட்டிருந்தது. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. அவன் அந்த புத்தகத்தை வெளியே எடுத்தான். எதுவும் நடக்கல. பிறகு முதல் வரிசையில இருந்த இன்னொரு புத்தகத்தை எடுத்தான். 1 என்ற எண். டக்குன்னு எங்கிருந்தோ ஒரு சத்தம் வந்துச்சு. மாயா திடுக்கிட்டு போனான். இறுதியா 9வது வரிசையில இருந்த புத்தகத்தை எடுத்தான். 9 என்ற எண். அடுத்த நொடியில அலமாரி முழுவதும் அதிர்ந்துச்சு. கிரீச்சிங்கிற ஒரு சத்தம். பல வருடங்களா திறக்கப்படாத கதவு திறக்கிறது போல சத்தம். 2 பேரும் சில அடிகள் பின்னால நகர்ந்தாங்க. மெதுவா அலமாரி வலப்புறமா நகர்ந்துச்சு. அதுக்கு பின்னால இருளால நிரம்பின ஒரு படிக்கட்டு கீழே போச்சு. மாயாவுடைய முகம் வெளிரி போச்சு. இது ரகசிய பாதை என்று முரளி மெதுவா சொன்னான். அண்ணன் டைரியில சொன்ன அடித்தள அறை எதுவா இருக்குமோ? மாயாவுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அரவிந்த் 4 வருடங்களுக்கு முன்பு இந்த பாதையில தான் இறங்கியிருக்கலாம். அதுக்கு பிறகு அவன் திரும்பல. 2 பேரும் மெதுவா படிக்கட்டுல இறங்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு படியும் தூசியால மூடப்பட்டிருந்தது. யாரும் பல வருடங்களா பயன்படுத்தாத இடம் போல. காற்று ஈரமா இருந்துச்சு. பழைய காகிதத்துடைய வாசனை, மண் வாசனை, மறக்கப்பட்ட காலத்துடைய வாசனை. படிக்கட்டு முடிஞ்சதும் ஒரு பெரிய இரும்பு கதவு. அதுல அதே குறியீடு. வட்டத்துக்குள்ள கண்ணு. முரளி கதவை தள்ளினான். முதல்ல திறக்கல. மீண்டும் பலமா தள்ளினான். தட்டார்னு ஒரு சத்தம். கதவு திறந்துச்சு. அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. அந்த அறைய பார்த்த நொடியில 2 பேருமே உறைஞ்சு போனாங்க. அது ஒரு அறை இல்ல, ஒரு மறைக்கப்பட்ட அருங்காட்சியகம். நூற்றுக்கணக்கான பழைய புகைப்படங்கள், சுவர்கள் முழுதும் வரைபடங்கள், ஆயிரக்கணக்கான கோப்புகள், பழைய செய்தித்தாள்கள், கையெழுத்து பிரதிகள் எல்லாம் ஒழுங்கா அடுக்கப்பட்டிருந்தது. அதுல சில 100 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. மாயா மெதுவா ஒரு புகைப்படத்தை எடுத்தா. அதை பார்த்ததும் அவளுடைய கைகள் நடுங்குச்சு. முரளி, என்ன? இத பாரு. முரளி புகைப்படத்தை வாங்கி பார்த்தான். அவனுடைய மூச்சு நின்றுச்சு. அது 1919 எடுக்கப்பட்ட புகைப்படம். பழைய நூலகத்துக்கு முன்னால சில பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னால மீண்டும் அந்த முகமில்லாத மனிதன். அதே உயரம், அதே உடை, அதே உருவம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பும் இப்பவும் மாறாம ஒரே மாதிரி இருந்தது. இது சாத்தியமே இல்ல என்று முரளி மெதுவா சொன்னான். ஒரு மனுஷன் 100 வருஷத்துக்கு மேல எப்படி உயிரோட இருக்க முடியும்? மாயாவும் அதிர்ச்சியில இருந்தா. அப்போ ஒரு பெரிய மர மேசை மேல இருந்த பழைய பதிவு புத்தகம் முரளியோட கவனத்தை ஈர்த்துச்சு. அவன் அதை திறந்தான். முதல் பக்கம். தேதி 1898. அவன் வாசிக்க ஆரம்பிச்சான். இந்த நூலகம் சாதாரண நூலகம் அல்ல. இது விதிகளின் களஞ்சியம். இங்கே மனிதர்களின் எதிர்காலம் பதிவு செய்யப்படுகிறது. அதை கண்காணிப்பவர்கள் காவலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. அவன் அடுத்த பக்கத்தை திருப்பினான். ஆனால் 1898 ஒரு காவலர் விதியை மாற்ற முயன்றார். அவர் தடை செய்யப்பட்ட அறைக்குள் நுழைந்தார். அதன் பிறகு எழுத்துக்கள் அங்கேயே நின்னுடுச்சு. அடுத்த பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தது. வேணும்னே அகற்றப்பட்டிருந்தது. மாயா அதிர்ச்சி அடைஞ்சா. யாரோ இந்த பக்கத்தை எடுத்துட்டாங்க. ஆமா. முரளி அறை முழுவதையும் சுற்றி பார்த்தான். பிறகு மெதுவா சொன்னா, இந்த நூலகத்தோட உண்மையான வரலாறு இந்த பக்கத்துலதான் இருந்திருக்கும். அந்த நேரத்துல அறையோட மறுமூலையில இருந்து ஒரு சத்தம். மெதுவான சுவாசம். யாரோ மூச்சு விடுறது போல. முரளியும் மாயாவும் திரும்பி பார்த்தாங்க. அங்க இருளுக்குள்ள ஒரு நாற்காலி. அதுல யாரோ உட்கார்ந்திருந்தாங்க. முகம் தெரியல, அசையல. ஆனா உயிரோட இருந்தாங்க. ஏன்னா மூச்சு விடுற சத்தம் தெளிவா கேட்டுச்சு. மாயாவுடைய இதயம் வெடிக்க போறது போல துடிச்சுது. முரளி, அவளுடைய குரல் நடுங்குச்சு. அது... முரளி மெதுவா முன்னேறினான். ஒரு அடி, இன்னொரு அடி. அந்த நபருடைய முகம் மெதுவா வெளிச்சத்துக்குள்ள வந்தது. அடுத்த நொடியில அண்ணா என்று மாயா அலர்னா. நாற்காலியில உட்கார்ந்திருந்தவரு 4 வருடங்களா காணாம போன அரவிந்த். மாயாவுடைய அலறல்
அந்த அடித்தள அறை முழுவதும் எதிரொலிச்சுது. அவ ஓடி போய் அரவிந்த் முன்னால மண்டியிட்டா. 4 வருடங்கள், 4 நீண்ட ஆண்டுகள், ஒரு தடயம் கூட இல்லாம காணாம போன மனுஷன் இப்போ அவளோட கண் முன்னால உட்கார்ந்திருந்தான். ஆனா அவன் மாறி இருந்தான். ரொம்பவே மாறி இருந்தான். ஒரு காலத்துல உயிர் துடிப்போட இருந்த முகம் இப்போ சோர்ந்து போயிருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள், தாடி வளர்ந்திருந்துச்சு, முடி அலங்கோலமா இருந்தது. ஆனா அவனுடைய கண்கள்ல மட்டும் ஒரு விஷயம் மாறவே இல்லை. பயம், ஆழமான பயம். மனிதர்களை விட ஏதோ ஒன்றை கண்டு பயந்த ஒருத்தருடைய கண்கள். அண்ணா! மாயாவுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. நீங்க உயிரோட இருக்கீங்களா? அரவிந்த் மெதுவா சிரிச்சான். அந்த சிரிப்புல மகிழ்ச்சி இல்ல, வலி மட்டுமே இருந்தது. உயிரோட இருக்கன்னு சொல்லலாம். ஆனா நான் பழைய அரவிந்த் இல்ல என்று அவன் சொன்னான். முரளி பக்கத்திலே நின்னுட்டு இருந்தான். அவனுடைய மனசுல நூற்றுக்கணக்கான கேள்விகள். நீங்க 4 வருஷமா இங்கதான் இருந்தீங்களா? அரவிந்த் தலையசைத்தான். ஆமா. ஏன் வெளியே வரல? அந்த கேள்வியை கேட்ட உடனே அரவிந்தோட முகம் திடீர்னு மாறுச்சு. அவன் நேரா முரளிய பார்த்தான். வெளியே வர முடியாது. ஏன்? இந்த இடம் அனுமதிக்காது. அறை முழுவதும் அமைதி. மாயா கண்ணீரை துடைச்சுக்கிட்டா. அண்ணா, என்ன நடக்குது இங்க? அரவிந்த் மெதுவா எழுந்து நின்றான். அவன் அவர்களை அறையோட மறுபக்கத்துக்கு அழைச்சிட்டு போனான். அங்க ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. சுவர் முழுவதும் பழைய புகைப்படங்கள், வரைபடங்கள், ஆவணங்கள், நூற்றாண்டு பழமையான பதிவுகள். அரவிந்த் ஒரு புகைப்படத்தை எடுத்தான். 1898 எடுக்கப்பட்ட கருப்பு வெள்ளை படம். ஒரு பழைய கட்டிடம். அது முன்னால சில பேர் நின்னுட்டு இருந்தாங்க. இதுதான் முதல் நள்ளிரவு நூலகம். முரளி கவனமா பார்த்தான். 1898 ஆமா. அப்படின்னா இந்த நூலகத்துக்கு 120 வருஷத்துக்கு மேல வரலாறு இருக்கு. முரளியோட முதுகெலும்புல குளிர்ச்சி ஓடுச்சு. அரவிந்த் மெதுவா பேச ஆரம்பிச்சான். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நூலகம் இல்ல. அப்போ இது ஒரு பதிவகம். பதிவகமா? என்ன பதிவகம்? விதிகளோட பதிவகம். முரளி புரியாம பார்த்தான். அரவிந்த் சுவர்ல இருந்த மற்றொரு ஆவணத்தை எடுத்தான். அது ரொம்பவே பழைய கையெழுத்து பதிவு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகம் முழுக்க சில ரகசிய அமைப்புகள் இருந்தது. என்ன அமைப்புகள்? மனிதர்களோட விதிகளை பதிவு பண்ற அமைப்புகள். மாயா அதிர்ச்சி அடைஞ்சா. அது எப்படி நான் சாத்தியம்? அரவிந்த் கசப்பா சிரிச்சான். நானும் முதல்ல அதை தான் கேட்டேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு மனுஷன் சாகிற நாளுக்கு முன்னாடியே அவனோட வாழ்க்கையில நடக்க போற முக்கிய சம்பவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும். முரளி உடனே கேட்டான். யாரால? அரவிந்த் சில வினாடிகள் அமைதியா இருந்தான். பிறகு மெதுவா சொன்னான். அதுக்கான பதில் இன்னும் எனக்கு கிடைக்கல. அறையோட நடுவுல இருந்த பெரிய மேசை மேல ஒரு வரைபடம் விரிக்கப்பட்டிருந்தது. அரவிந்த் அதை காட்டினான். உலக வரைபடம். அதுல பல இடங்கள் சிவப்பு நிறத்துல குறிக்கப்பட்டிருந்தது. சென்னை, லண்டன், இஸ்தான்புல், கெய்ரோ, டோக்கியோ, பியூனஸ் ஐர்ஸ். முரளியோட கண்கள் விரிஞ்சது. இது என்ன? நூலகங்கள். என்ன? உலகம் முழுக்க இருக்கிற நள்ளிரவு நூலகங்கள். மாயா அதிர்ச்சி அடைஞ்சா. ஒரே ஒரு நூலகம் இல்லையா இது? இல்ல. அரவிந்தோட குரல் கனத்துச்சு. உலகம் முழுக்க நூற்றுக்கணக்கான நூலகங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் மில்லியன் கணக்கான மனிதர்களுடைய விதிகளை பதிவு பண்ணுது. முரளிக்கு மூச்சு முட்டுச்சு. இது அவன் நினைச்சதை விட மிகப்பெரிய விஷயம். அப்போ நூலகர் யாரு? முரளி கேட்கவும் அரவிந்தோட முகம் மீண்டும் மாறுச்சு. அவங்கள நூலகர்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்போ காவலர்கள். காவலர்களா? ஆமா. அவங்க வேலை விதிகளை பாதுகாக்கிறது. அதாவது யாரும் மாற்றக்கூடாத விஷயங்களை யாரும் மாற்றாம பாத்துக்கிறது. முரளியோட மனசுல உடனே ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனா நான் ஏற்கனவே சில விஷயங்களை மாத்திட்டேனே. அரவிந்த் அவனை பார்த்தான். அதனாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அறை மீண்டும் அமைதியாச்சு. அந்த நேரத்துல அரவிந்த் ஒரு பழைய கோப்பை எடுத்தான். அது மேல சிவப்பு மையால ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. சாபம். மாயா நடுங்கினா. இது என்ன? அரவிந்த் மெதுவா கோப்பை திறந்தான். உள்ள பழைய பதிவுகள், புகைப்படங்கள், இறப்பு விவரங்கள், காணாம போனவர்கள்,
முரளி ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்த்தான். அது 1931 எடுக்கப்பட்டது. அந்த மனிதன் முரளியை போலவே இருந்தான். அதே முக அமைப்பு, அதே கண்கள், அதே தோற்றம். முரளி அதிர்ச்சியில உறைஞ்சான். இது அரவிந்த் தலையசைச்சான். நான் முதல்ல பார்த்தப்போ நானும் அதிர்ச்சி அடைஞ்சேன். இவர் யாரு? சரவணன். எனக்கு என்ன சம்மதம் இவரோட? அரவிந்த் மெதுவா சொன்னான். உன்னோட தாத்தாவோட தாத்தா. முரளியோட இதயம் ஒரு கணம் நின்றுச்சு. அடுத்த புகைப்படம் 1964. மீண்டும் அதே குடும்பம், மீண்டும் அதே முக அமைப்பு. அடுத்த புகைப்படம் 1987. மீண்டும் 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 ஒவ்வொரு தலைமுறையிலும் அவங்களுடைய குடும்பத்தில இருந்து ஒருத்தர் நள்ளிரவு நூலகத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்கள சில பேர் காணாம போயிருந்தாங்க, சில பேர் பைத்தியமாகி இருந்தாங்க, சில பேர் மர்மமா இறந்திருந்தாங்க. முரளியோட கைகள் நடுங்குச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? அரவிந்த் மெதுவா மூச்சு விட்டான். பிறகு அந்த கோப்புடைய கடைசி பக்கத்தை திறந்தான். அதுல ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. விதியை மாற்ற முயலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படுவான். அவன்தான் சாபத்தின் வாரிசு. முரளி அந்த வரிகளை வெறித்து பார்த்தான். அவனுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அப்படின்னா? அரவிந்த் அவனுடைய கண்களை நேரா பார்த்தான். இந்த தலைமுறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீதான் முரளி. அதே நேரத்துல அறையோட மேல இருந்து ஒரு பெரிய சத்தம், தட்டாம்னு ஏதோ ஒன்று உடைஞ்சு விழுந்தது போல. அதுக்கு பிறகு நூலகருடைய குரல், முதல் முறையா கோபத்தோட, அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா அரவிந்த்? மாயா பயத்துல நடுங்கினான். முரளி மேல பார்த்தான். அடித்தள அறையோட கதவு மெதுவா மூடிட்டு இருந்தது. யாரோ வெளியில இருந்து பூட்டிட்டு இருந்தாங்க. தடாம்னு சத்தம். அடித்தள அறையோட இரும்பு கதவு முழுவதுமா மூடிக்குச்சு. அந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. மாயா பயத்துல முரளி பக்கத்துல ஓடி வந்தா. அரவிந்தோட முகம் மட்டும் மாறவே இல்லை. அவன் இதை எதிர்பார்த்திருந்தான் போல. மேல இருந்து நூலகருடைய குரல் மீண்டும் கேட்டுச்சு. அரவிந்த், நான் உன்னை எச்சரிச்சிருந்தேன். அந்த குரல்ல கோபம் இருந்தது. ஆனா அதுக்குள்ள ஏதோ வேதனையும் இருந்துச்சு. அது முரளியோட கவனத்தை ஈர்த்துச்சு. ஒரு மனுஷன் கோவப்படும் போது அவனுடைய குரல்ல வெறுப்பு இருக்கும். ஆனா இந்த குரல்ல வெறுப்பை விட வருத்தம் அதிகமா இருந்தது. அண்ணா, மாயா நடுங்கின குரல்ல கேட்டா. இப்போ என்ன ஆகும்? அரவிந்த் மெதுவா மூச்சை விட்டான். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. என்ன? நூலகருடைய ரகசியத்தை முரளி தெரிஞ்சுக்க போறான். முரளி புரியாம பார்த்தான். நூலகரா? ஆமா. அரவிந்தோட கண்கள் மேலே இருந்த இரும்பு கதவை பார்த்துச்சு. இந்த நூலகத்தோட மிகப்பெரிய மர்மம் அவர் மட்டும்தான். சில நொடிகள் அமைதி. பிறகு அரவிந்த் மெதுவா அந்த பழைய கோப்புகள்ல ஒன்னை எடுத்தான். கருப்பு நிற தோலட்டை. அது மேல வெள்ளை நிற எழுத்துக்கள். காவலர் 1. முரளி புருவத்தை சுருக்குனான். காவலர் 1ஆ? ஆமா. அது யாரு? அரவிந்த் புத்தகத்தை திறந்தான். முதல் பக்கத்துல ஒரு பழைய புகைப்படம். அதை பார்த்த நொடியில முரளியோட உடம்பு முழுவதும் சில்லென்று ஓடுச்சு. ஏன்னா அந்த புகைப்படத்துல இருந்த மனிதன் நூலகரை போலவே இருந்தான். அதே முகம், அதே கண்கள், அதே புன்னகை. வேறுபாடு ஒண்ணுமே இல்லை. ஆனா புகைப்படத்துக்கு கீழே இருந்த தேதி மட்டும் வேறுபட்டுச்சு. 1901. முரளியோட கைகள் நடுங்குச்சு. இது? ஆமா, இது நூலகர் தான். சாத்தியமே இல்ல. ஏன்? இந்த போட்டோ 100 வருஷத்துக்கு மேல பழசு. இல்ல, அரவிந்த் மெதுவா சொன்னான். 125 வருஷத்துக்கு மேல. அறை முழுவதும் அமைதி. முரளி மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். அது தெளிவான படம், தவறில்ல. அதே மனிதன், அதே நூலகர். அப்படின்னா? அவனுடைய குரல் நடுங்குச்சு. அவருக்கு எவ்வளவு வயசு? அரவிந்த் சிரிச்சான். அந்த சிரிப்புல பயம் இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் யாருக்கும் தெரியாது. என்ன? நூலகருடைய உண்மையான வயசு யாருக்கும் தெரியாது. மாயா அதிர்ச்சி அடைஞ்சா. அப்படின்னா அவரு மனுஷனே இல்லையா? அரவிந்த் உடனே பதில் சொல்லல. பிறகு மெதுவா சொன்னா, அவர் ஒரு காலத்துல மனிதனா இருந்திருக்கலாம். அந்த வார்த்தைகள் அறையோட வெப்பத்தையே குறைச்சிடுச்சு. அரவிந்த் இன்னொரு கோப்பை எடுத்தான். அதுல பல புகைப்படங்கள் இருந்தது. 1901, 1902, 1903, 1904, 1905, 1906, 1907.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்த படங்கள். ஆனா ஒவ்வொரு புகைப்படத்திலையும் நூலகர் ஒரே மாதிரியே இருந்தார். ஒரு சுருக்கம் கூட இல்ல. ஒரு நரைமுடி கூட இல்ல. ஒரு வயது கூட கூடல. முரளி அதிர்ச்சியில உறைஞ்சான். இது எப்படி முடியும்? அரவிந்த் அமைதியா சொன்னான். அதுக்கான பதில தேடிதான் நானும் இந்த அறைக்கு வந்தேன். கிடைச்சதா? ஆமா. என்ன? அரவிந்தோட முகம் கனத்துச்சு. அவன் மேசைக்கு கீழே இருந்த ஒரு சின்ன இரும்பு பெட்டியை வெளியே எடுத்தான். அதை திறந்தான். உள்ள ஒரு பழைய டைரி. ரொம்ப பழசு. பக்கங்கள் செதஞ்சிருந்தது. அட்டையில ஒரு பெயர். ராமநாதன். 1898. இவர் யாரு? முதல் நூலகர். என்ன? மாயாவும் அதிர்ச்சி அடைஞ்சா. அப்படின்னா இப்ப இருக்கிறவரு? முதல் நூலகர் தான். அறை மீண்டும் அமைதியாச்சு. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. அரவிந்த் டைரிய திறந்தான். கடைசி பக்கங்களை வாசிக்க ஆரம்பிச்சான். இன்று அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த நூலகத்தை காக்கும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கான விலை மிக பெரியது. முரளி கவனமா கேட்டுட்டு இருந்தான். அரவிந்த் அடுத்த வரிய வாசிச்சான். நான் இனி சாதாரண மனிதன் அல்ல. எனது வயது நின்றுவிடும். என்னால் இறக்க முடியாது. மாயா வாய மூடிக்கிட்டா. முரளியோட கைகள் நடுங்குச்சு. அரவிந்த் தொடர்ந்து வாசிச்சான். இந்த நூலகம் இருக்கும் வரை நானும் இருப்பேன். அறை முழுவதும் அமைதி. ஒரு நூற்றாண்டுக்கு மேலா ஒரே மனிதன் இறக்காம வயதாகாம இந்த நூலகத்தோட இணைக்கப்பட்டு வாழ்ந்திருக்கான். ஏன்? முரளி மெதுவா கேட்டான். ஏன் அவர் இதை ஏத்துக்கிட்டாரு? அரவிந்த் டைரிய மூடினான். அதுதான் சோகமான விஷயம். என்ன? அவருக்கு வேற வழி இல்ல. எப்படி? அரவிந்த் சில நொடிகள் அமைதியா இருந்தான். பிறகு சொன்னான். அவரோட குடும்பம் முழுதும் இறந்துட்டாங்க. என்ன? ஆமா, ஒரே நாள்ல. முரளியோட இதயம் நின்னது போல ஆச்சு. அவர் விதியை மாற்ற முயற்சி பண்ணாரு. அப்புறம் அதனால ஏற்பட்ட விளைவு அவரோட குடும்பத்தையே அழிச்சிடுச்சு. மாயாவோட கண்கள்ல கண்ணீர் தோன்றுச்சு. அந்த நேரத்துல அறையோட ஒரு மூலையில இருந்த பழைய கடிகாரம் திடீர்னு ஒலிச்சுது. டங் டங்னு 12 முறை. அதோட அறையோட நடுவுல இருந்த பெரிய கண்ணாடி திடீர்னு ஒளிர ஆரம்பிச்சுது. முரளியும் மாயாவும் திரும்பி பார்த்தாங்க. கண்ணாடிக்குள்ள ஒரு காட்சி தெரிஞ்சிச்சு. ஒரு இளைஞன். 1898. அவன் அழுதுட்டு இருந்தான். அவனுக்கு எதிரில இளம் வயதுல இருந்த நூலகர். அப்போ அவன் இன்னும் சாதாரண மனிதனா இருந்தான். அந்த இளைஞன் சொன்ன வார்த்தைகள் தெளிவா கேட்டுச்சு. ஒரு நாள் இன்னொருவன் வருவான். அவன்தான் என்னை விடுவிப்பான். முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. ஏன்னா அந்த இளைஞன் நேரா கண்ணாடிக்குள்ள இருந்து முரளிய பார்த்தான். பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். நீதான். கண்ணாடி திடீர்னு வெடிச்சு செதறிச்சு. அதே நேரத்துல மேல இருந்து நூலகருடைய அலறல். முதல் முறையா பயத்தோட, இல்ல, அவனுக்கு அதை காட்டாதீங்க. அறை முழுவதும் அதிர்ந்துச்சு. முரளி புரியாம நின்னான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்துச்சு. நூலகர் இதுவரைக்கும் மறைச்சிட்டு இருந்த ரகசியம் இன்னும் முழுமையா வெளிவரல. அதுலயும் அந்த ரகசியத்தோடு முரளிக்கே நேரடி தொடர்பு இருந்துச்சு. நள்ளிரவு. நூலகத்துடைய அடித்தள அறை. உடைந்த கண்ணாடி துண்டுகள் இன்னும் தரையில செதறி கிடந்துச்சு. அந்த கண்ணாடியில சில நிமிடங்களுக்கு முன்னால தோன்றின காட்சி, அந்த இளைஞனோட முகம், நீதான்கிற வார்த்தை எல்லாமே இன்னும் முரளியோட மனசுக்குள்ள எதிரொலிச்சுட்டே இருந்தது. மாயாவும் அமைதியா நின்னுட்டு இருந்தா. அரவிந்தோட முகத்துல மட்டும் பதற்றம் தெளிவா தெரிஞ்சுது. ஏதோ ஒன்று தவறா போயிட்டது போல. பல வருடங்களா மறைச்சு வைக்கப்பட்ட ரகசியம் தவறான நேரத்துல திறக்கப்பட்டுட்டது போல. அண்ணா, மாயா மெதுவா கேட்டா. அந்த கண்ணாடியில இருந்தவன் யாரு? அரவிந்த் உடனே பதில் சொல்லல. சில நொடிகள் அமைதியா நின்னான். பிறகு மெதுவா சொன்னா, அதை இப்ப சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா அவன் இன்னும் தயாராகல. முரளி கோபம் அடைஞ்சான். எல்லாரும் இதேதான் சொல்றீங்க. முரளி, இல்ல. அவனுடைய குரல் உயர்ந்துச்சு. எனக்கு பதில் வேணும். நான் யாரு? இந்த நூலகத்தோட என்ன சம்பந்தம்? ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாங்க? அரவிந்த் எதுவும் பேசல. அந்த அமைதியே முரளியோட கோபத்தை அதிகப்படுத்துச்சு. அவன் வேகமா அறையை விட்டு வெளியே நடந்தான். மாயா அவனை அழைச்சா. முரளி. ஆனா அவன் நிக்கல. அந்த அடித்தள அறையோட ஆழமான பகுதிக்குள்ள நடந்தான். அவன் இதுவரைக்கும் பார்க்காத பகுதி அது. நீண்ட வழித்தடம். 2 புறமும் பழைய அலமாரிகள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு விதி. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. அமைதி கூட கனமா இருந்துச்சு. காற்று கூட அசையாம இருந்தது.
முரளி மெதுவா நடந்தான். அவனுடைய விரல்கள் புத்தகங்களுக்கோட முதுகு பகுதியை வருடி கொடுத்து போச்சு. பெயர்கள், ஆயிரக்கணக்கான பெயர்கள். சிலது தெரிந்தது, சிலது தெரியாதது. திடீர்னு ஒரு புத்தகம் அவன் கவனத்தை ஈர்த்துச்சு. ஏன்னா அதோட முதுகு பகுதியில எந்த பெயரும் இல்ல, எந்த எண்ணும் இல்ல. வெறும் வெள்ளை நிற அட்டை. முரளி நின்னான். இது என்ன? மெதுவா அந்த புத்தகத்தை எடுத்தான். மற்ற புத்தகங்களை போல கனமா இல்ல, இலகுவா இருந்துச்சு. வெறுமையா இருந்தது போல. அவன் முதல் பக்கத்தை திறந்தான். வெற்று பகுதி. இரண்டாவது பக்கம் வெற்றுத்தாள். மூன்றாவது பக்கம் வெற்றுத்தாள். முழு புத்தகமும் வெறுமை. ஒரு எழுத்து கூட இல்ல. முரளி புருவத்தை சுருக்கினான். அந்த நேரத்துல அரவிந்தும் மாயாவும் அங்க வந்தாங்க. என்னாச்சு என்று மாயா கேட்க முரளி புத்தகத்தை காட்டினான். இத பாருங்களேன். அரவிந்த் புத்தகத்தை பார்த்த நொடியில அவனுடைய முகம் வெளிரி போச்சு. கண்கள் விரிஞ்சது, கைகள் நடுங்குச்சு. இது... அவன் பின்னால ஒரு அடி நகர்ந்தான். இது எப்படி இங்க வந்தது? முரளி அதிர்ச்சி அடைஞ்சான். உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? அரவிந்த் பதில் சொல்லல. அவன் பார்வை புத்தகத்து மேலேயே இருந்தது. பல வருடங்களா பயந்த ஒன்றை மீண்டும் பார்த்த மனிதனை போல. அண்ணா, என்ன புத்தகம் இது? இதுதான் எழுதப்படாத புத்தகம். எழுதப்படாத புத்தகமா? ஆமா. அப்படின்னா இந்த நூலகத்துல இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அது எங்களுக்கு தெரியும். ஆனா அரவிந்த் இந்த புத்தகத்தை சுட்டி காட்டினான். இது மட்டும் விதி எழுதப்படாத புத்தகம். அப்படிலாம் இருக்க முடியுமா? நானும் அதை தான் நினைச்சேன். இந்த நூலகத்தோட வரலாற்றுல 3 தடவை மட்டும்தான் இந்த புத்தகம் தோன்றியிருக்கு. யாருக்காக? முதல் தடவை 1898ல, அப்புறம் 1937, அதுக்கப்புறம் இப்போ. அறை மீண்டும் அமைதியாச்சு. இந்த புத்தகம் யாரோடது என்று முரளி கேட்டான். அரவிந்த் அவனை நேரா பார்த்தான். சில நொடிகள் பிறகு மெதுவா சொன்னா, நான் பயந்த பதில் அதுதான். என்ன? அரவிந்த் நடுங்கும் விரலால புத்தகத்தோட முதல் பக்கத்தை திறந்தான். அடுத்த நொடியில வெற்றுத்தாளா இருந்த பக்கத்துல மெதுவா எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. 3 பேரும் உறைஞ்சு போய் நின்னாங்க. அவங்களுடைய கண்ணு முன்னால மை இல்லாம, கை இல்லாம வார்த்தைகள் தானா எழுதப்பட்டுச்சு. முதல் வரி, இந்த புத்தகத்தின் உரிமையாளர். அடுத்த வரி, முரளி. மாயா மூச்சே விட மறந்தா. அரவிந்த் கண்களை மூடிக்கிட்டான். அவன் எதிர்பார்த்த பதில் தான் அது. ஆனா அது உண்மையாயிடுச்சு. முரளியோட இதயம் வெடிக்க போறது போல துடிச்சுது. இது என்னோட புத்தகமா? அரவிந்த் தலையசைச்சான். ஆமா. ஆனா என் புத்தகம் மேல இருக்கே. அது உன்னோட வாழ்க்கையை பதிவு பண்ற புத்தகம். அப்ப இது? இது உன்னால எழுதப்பட போற புத்தகம். முரளி புரியாம பார்த்தான். என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் எல்லாரும் விதியை வாசிச்சாங்க. ஆனா நீ மட்டும் விதியை எழுத போற. அந்த வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. அதே நேரத்துல புத்தகத்தோட அடுத்த பக்கத்துல புதிய எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. முதல் வரி, விதிகளை மாற்றியவன் விதிகளை எழுத முடியும். ஆனால் எழுத்துக்கள் திடீர்னு நின்றுடுச்சு. பிறகு பக்கம் முழுவதும் சிவப்பு நிறத்துல ஒரே ஒரு வார்த்தை தோன்றுச்சு, விலை. அறை முழுவதும் குளிர்ந்த காற்று வீசுச்சு. அதே நேரத்துல மேலே இருந்த நூலகம் முழுவதும் அதிர்ந்துச்சு. அலமாரிகள் குலுங்குச்சு. புத்தகங்கள் கீழே விழ ஆரம்பிச்சது. தொலைவுல இருந்து நூலகருடைய குரல் கேட்டது. முதல் முறையா பயத்தோட, அந்த புத்தகத்தை திறக்காத முரளி, இன்னும் முழுசா படிக்காத. ஆனா ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா புத்தகத்தோட கடைசி பக்கம் தானா திறந்துட்டு இருந்தது. அதுல ஒரு பெயர் மெதுவா எழுதப்பட்டது. அந்த பெயரை பார்த்த நொடியில முரளியோட உடம்பு முழுவதும் உறைஞ்சு போச்சு. ஏன்னா அது அவனோட பெயர் இல்ல, அது மாயாவோட பேரும் இல்ல, அது நூலகருடைய உண்மையான பெயர். நள்ளிரவு நூலகத்தோடைய அடித்தள அறை. அந்த இடம் முழுவதும் அதிர்ந்துட்டு இருந்தது. பழைய அலமாரிகள் நடுக்குச்சு. நூற்றாண்டுகள் பழமையான புத்தகங்கள் கீழே விழுந்தது. தூசி மேகமா எழுந்துச்சு. ஆனா குழப்பத்துக்கு நடுவுலையும் முரளியோட பார்வை மட்டும் அந்த வெற்று புத்தகத்தோடைய கடைசி பக்கத்து மேலேயே இருந்தது. அங்க சில நொடிகளுக்கு முன்னாடி தோன்றின பெயர் நூலகருடைய உண்மையான பெயர். அதை பார்த்த நொடியே புத்தகத்தோடைய பக்கங்களும் தானா மூடிடுச்சு. மீண்டும் திறக்க முயன்றாலும் திறக்கல. அது தன்னோட ரகசியத்தை மீண்டும் மறைச்சுக்கிட்டது போல இருந்தது. முரளி! அரவிந்த் அவசரமா கத்துனான். அந்த புத்தகத்தை கீழே வை. முரளி திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தான். ஏன்? இப்போ அதை படிக்க கூடாது. எல்லாரும் இதுதான் சொல்றீங்க. எனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு.
உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்திருக்கு முரளி. அதான் நான் சொல்றேன். ஆனா நீ தேடுற பதில் அந்த புத்தகத்துல இல்ல. அப்போ எங்க இருக்கு? காணாம போன அத்தியாயங்கள்ல. அறை முழுவதும் அமைதி. மாயா புரியாம பார்த்தா. காணாம போன அத்தியாயங்களா? அரவிந்த் மெதுவா தலையசைச்சான். ஆமா. அது என்ன? சில நொடிகள் அவன் பேசல. பிறகு பக்கத்துல இருந்த பழைய அலமாரியை நோக்கி நடந்தான். அங்கிருந்து 3 புத்தகங்களை எடுத்தான். 3ம் வெவ்வேறு காலத்தை சேர்ந்தது. ஒன்று 1901, இன்னொன்று 1937, இன்னொன்று 1978. அவன் முதல் புத்தகத்தை திறந்தான். முரளி கவனமா பார்த்தான். புத்தகம் சாதாரணமா இருந்தது. ஆனா நடுவுல ஒரு பகுதி இல்ல. 10 பக்கங்கள் ஒரே நேரத்துல கிழிக்கப்பட்டிருந்தது. இத பாரு என்று அரவிந்த் சொன்னான். பிறகு 2வது புத்தகத்தை திறந்தான். அதுலயும் பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தது. 3வது புத்தகம். அதுலயும் அதே நிலை. முரளியோட புருவம் சுருங்குச்சு. இது சாதாரணமா கிழிஞ்ச மாதிரி தெரியலையே. ஆமா, வேணும்னே எடுத்திருக்காங்க. மாயா புத்தகத்தை வாங்கி பார்த்தா. யார் எடுத்திருப்பாங்க? அந்த கேள்விக்கு அரவிந்த் உடனே பதில் சொல்லல. அவனுடைய பார்வை மேல நூலகத்துடைய கூரையை நோக்கி போச்சு. முரளி அதை புரிஞ்சுக்கிட்டான். நூலகரா? அரவிந்த் மெதுவா தலையசைச்சான். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஏன்? ஏன்னா அவன் முதல் புத்தகத்துடைய கடைசி முழுமையான பக்கத்தை திறந்தான். அதுல எழுதப்பட்டிருந்த வரிகளை முரளி வாசிச்சான். இன்று நான் உண்மையை கண்டுபிடித்தேன். இந்த நூலகத்தை உருவாக்கியது யார் என்று தெரிந்து விட்டது. நாளை அதை எல்லோரிடமும் சொல்வேன். அதுக்கு பிறகு கிழிக்கப்பட்ட பக்கங்கள். மீண்டும் கிடைக்கிற பாகத்துல அவர் காணாமல் போனார். அவ்வளவுதான். நடுவுல என்ன நடந்துச்சு? ஏன் காணாம போனார்? எந்த பதிலும் இல்ல. முரளியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவன் 2வது புத்தகத்தை திறந்தான். அதுலயும் அதே நிலை. காவலர்களின் உண்மையான நோக்கம் எனக்கு புரிந்து விட்டது. அதுக்கு பிறகு கிழிக்கப்பட்ட பக்கங்கள். மீண்டும் கிடைத்த பக்கத்துல இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. முரளி புத்தகத்தை மூடினான். இப்போ அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. இது சாதாரண விஷயம் இல்ல. அந்த பக்கங்கள்ல என்ன இருந்தது என்று மாயா கேட்டா. அரவிந்த் மெதுவா சொன்னான். அதைதான் நான் 4 வருஷமா தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிச்சா இல்லையா? இல்ல. ஒரு தடையும் கூட கிடைக்கலையா? இருந்துச்சு. என்ன? அரவிந்த் தன்னுடைய சட்டைக்குள்ளிருந்து ஒரு சின்ன காகித துண்டை எடுத்தான். மிகவும் பழையது. மஞ்சள் நிறமா மாறி இருந்தது. மூளைகள் கிழிஞ்சிருந்தது. இது என்ன என்று முரளி கேட்டான். காணாம போன அத்தியாயத்திலிருந்து தப்பிச்ச ஒரே பக்கம். அறை முழுவதும் அமைதியாச்சு. மாயாவுடைய கண்கள் விரிஞ்சுது. என்ன? ஆமா. அப்படின்னா இதுதான் எல்லா பதில்களுக்கும் முதல் தடையும். அந்த காகிதத்தை அவன் மேசை மேல வச்சான். முரளி நடுங்கும் கைகளால அதை எடுத்தான். அதுல இருந்த எழுத்துக்கள் பாதியா அழிஞ்சிருந்தது. ஆனா சில வரிகள் தெளிவா இருந்தது. நூலகம் உருவாக்கப்படவில்லை, அது கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் காவலர் கதவை திறந்தார். அந்த கதவுக்கு பின்னால் அதுக்கு பிறகு எழுத்துக்கள் இல்ல, கிழிஞ்சிருந்தது. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. கதவா? அரவிந்த் தலையசைச்சான். ஆமா. எந்த கதவு? நூலகத்துல இன்னொரு கதவு இருக்கா? இருக்கலாம். அந்த நேரத்துல அடித்தள அறையோட மிக பழைய பகுதியிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. கிரீச் கிரீச்னு பல வருடங்களா திறக்கப்படாத ஏதோ ஒன்று நகர்றது போல. 3 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அறையோட பின்புற சுவர்ல இருந்த பழைய ஓவியம் மெதுவா கீழே விழுந்துச்சு. அதுக்கு முன்னால யாரும் கவனிக்காத ஒரு இரும்பு கதவு துருப்பிடிச்சிருந்தது. அது மேல ஒரு வாசகம். மிக பழைய தமிழ்ல. மங்கி இருந்தாலும் படிக்க முடிஞ்சது. எழுதப்பட்ட விதிகளை அறியாதே, எழுதப்படாத விதிகளை திறக்காதே. அதுக்கு கீழே ஒரு குறியீடு. அதே குறியீடு. வட்டத்துக்குள்ள ஒரு கண். ஆனா இந்த முறை அதுக்கு நடுவுல இன்னொரு சின்னம் இருந்தது. ஒரு சாவி. முரளியோட மூச்சு நின்னது போல இருந்தது. ஏன்னா அந்த சின்னத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருக்கான். எங்க தெரியுமா? அவன் கையில இருந்த அந்த வெற்று புத்தகத்தோடைய கடைசி பக்கத்துல. நூலகருடைய உண்மையான பெயருக்கு கீழே. அதே நேரத்துல மேல இருந்த நூலகருடைய குரல் கேட்டது. இந்த முறை பயத்தோட இல்ல, கெஞ்சும் குரல்ல. முரளி. முதல் முறையா அவன் பெயரை அழைச்சாரு. அந்த கதவை மட்டும் திறக்காத, தயவு செஞ்சு திறக்காத. அந்த வார்த்தைகள் முரளியை உரைய வச்சது. ஏன்னா 100 ஆண்டுகளா வயதாகாம வாழ்ந்த மனிதன் முதல் முறையா பயந்திருந்தான். அவன் பயந்தது அந்த கதவுக்கு பின்னால இருந்ததை பார்த்துதான். அந்த கதவை மட்டும் திறக்காத. நூலகருடைய குரல் இன்னும் அடித்தள அறையில எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. முரளி அந்த இரும்பு கதவை வெறித்து பார்த்தான். 100 ஆண்டுகளா மூடப்பட்டிருந்த கதவு. அது மேல பொறிக்கப்பட்டிருந்த கண் சின்னம். அதுக்கு நடுவுல சாவி. அதே சின்னம்.
வெற்று புத்தகத்திலேயும் இருந்த அதே சின்னம். முரளி, அரவிந்த் மெதுவா அழைச்சான். இப்போ இந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்ன? அரவிந்த் உடனே பதில் சொல்லல. அவனுடைய பார்வை மாயாவை நோக்கி போச்சு. மாயா, இனிமேலும் மறைக்க முடியாது. மாயாவுடைய முகம் இறுகுச்சு. அவ பல வருடங்களா தவிர்த்துட்டு இருந்த தருணம் வந்துச்சு. முரளி, நான் இந்த நூலகத்துக்கு வந்தது அரவிந்த் தேடிதான். அதான் எனக்கு தெரியுமே. ஆனா அது முழு உண்மை இல்ல. அறை முழுவதும் அமைதியாச்சு. அரவிந்த் பக்கத்துல இருந்த பழைய அலமாரியிலிருந்து ஒரு பெரிய பதிவு புத்தகத்தை எடுத்தான். அது மேல தடிமனான தூசி படிஞ்சிருந்தது. அவன் அதை மேசை மேல வச்சான். புத்தகம் திறக்கப்பட்டதும் பழைய காகிதங்களுடைய வாசனை காற்றுல பரவுச்சு. முதல் பக்கத்துல ஒரு தலைப்பு: தேடுபவர்களின் பதிவு. முரளியோட புருவம் சுருங்குச்சு. தேடுபவர்களா? அரவிந்த் தலையசைச்சான். இந்த நூலகத்துல 2 வகை மனிதர்கள் இருந்தாங்க. காவலர்கள், அதாவது நூலகத்தோட ரகசியத்தை பாதுகாக்கிறவங்க. அப்புறம் தேடுபவர்கள், உண்மையை வெளிக்கொண்டு வர முயற்சி பண்றவங்க. அவன் முதல் பெயரை காட்டினான். 1897 ஈஸ்வரன். அடுத்த பக்கம் 1932 சுப்பிரமணியன். அடுத்த பக்கம் 1968 கண்ணன். அடுத்த பக்கம் 1999 அருணாச்சலம். முரளி அமைதியா பார்த்துட்டு இருந்தான். ஏதோ ஒண்ணு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. 2022 அரவிந்த். இவங்கெல்லாம் யாரு? மாயாவுடைய கண்கள் மெதுவா ஈரமாச்சு. எங்க குடும்பம். என்ன? ஆமா, இவங்க எல்லாரும் எங்களோட முன்னோர்கள். அறை முழுவதும் அமைதியாச்சு. முரளி மீண்டும் அந்த பெயர்களை பார்த்தான். ஒவ்வொரு பெயருக்கும் பக்கத்துல ஒரு குறிப்பு இருந்தது. காணாமல் போனார், பதிவு முடிவடையவில்லை, தேடல் தொடர்கிறது, திரும்பி வரவில்லை. ஒரே மாதிரியான முடிவுகள் மீண்டும் மீண்டும் மீண்டும். அதாவது, முரளியோட குரல் மெதுவா இருந்தது. உங்க குடும்பம் பல தலைமுறையா இந்த நூலகத்தை தேடிட்டு இருக்காங்களா? ஆமா, 100 வருஷத்துக்கு மேல. ஏன்? அதுக்கான பதில் எங்க குடும்பத்துக்கே தெரியாது. அவளுடைய குரல்ல ஏமாற்றம் இருந்தது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒருத்தர் இந்த நூலகத்தை தேட ஆரம்பிப்பாங்க, பிறகு காணாம போயிடுவாங்க. அந்த நேரத்துல அரவிந்த் இன்னொரு பக்கத்தை திறந்தான். அங்க ஒரு பழைய புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. கருப்பு வெள்ளை படம். மாயாவுடைய முன்னோர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னால ஒரு நிழல். அதே உயரம், அதே உருவம், அதே மர்மம். முகம் மட்டும் தெரியல. முரளியோட இதயம் ஒரு கணம் நினைச்சு, இவன் தான், எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கோமே, எல்லா போட்டோலையும். ஆமா, முகமில்லா மனிதன். எங்க குடும்ப வரலாற்றுல 100 வருஷமா அவன் இருக்கான். என்ன? ஆமா, ஒவ்வொரு பதிவுலையும் அவன் இருக்கான். ஒவ்வொரு புகைப்படத்திலையும் அவன் இருக்கான். ஒவ்வொரு காணாம போன மனிதனோட கதையிலையும் அவன் இருக்கான். முரளியோட முதுகெலும்புல குளிர்ச்சி ஓடுச்சு. அவன் புகைப்படத்தை மீண்டும் பார்த்தான். இப்போ தெளிவா தெரிஞ்சது. அவன் சாதாரண மனிதன் இல்லை, ஒரு நிழல், ஒரு கண்காணிப்பவன், ஒரு காவலன். இல்ல, ஏதோ இன்னும் மோசமான ஒன்று. அரவிந்த், நீ காணாம போனப்போ என்ன கண்டுபிடிச்ச? அரவிந்துடைய முகம் திடீர்னு இருக்குச்சு. சில நொடிகள் அவன் அமைதியா இருந்தான். பிறகு சொன்னா, நான் காணாம போகல முரளி. என்ன? என்னை மறைச்சு வச்சாங்க. அறை முழுவதும் மரண அமைதி நிலவுச்சு. யாரு? அரவிந்த் பதில் சொல்ல போன அந்த நொடியில முரளியோட கைபேசி ஒலிச்சுது. அன்னோன் நம்பர். அவன் அழைப்பை ஏற்றான். ஹலோ. அடுத்த நொடியில பதற்றமான குரல். சார், விஜயவர்மா சார் மேல தாக்குதல் நடந்திருக்கு. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. மாயாவும் அரவிந்தும் ஒரே நேரத்துல அவனை பார்த்தாங்க. ஆனா சார், அவரை கொல்ல வர முகம் யாருக்கும் தெரியல சார். முரளியோட கையில இருந்த புகைப்படம் தரையில விழுந்தது. ஏன்னா அந்த புகைப்படத்துல இருந்த முகமில்லா மனிதன் மெதுவா சிரிச்சிட்டு இருக்கிறது போல தோன்றுச்சு. புகைப்படம் தரையில விழுந்த சத்தம் அந்த அடித்தள அறையோட அமைதியை உடைச்சது. முரளி குனிஞ்சு அதை எடுக்க முயன்றான். ஆனா அவனுடைய கவனம் முழுவதும் கைபேசியில தான் இருந்தது. சார், விஜயவர்மா சார் உயிரோட இருக்காரு. ஆனா ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு. தாக்குதல் நடத்தினவன யாராலையும் அடையாளம் காண முடியல. முரளியோட முகம் இறுகுச்சு. அவன் சொன்னது நடந்துருச்சு. புத்தகத்துல எழுதப்பட்டிருந்தது போலவே. மாயாவும் அரவிந்தும் அமைதியா நின்னாங்க.
இப்ப எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சிருந்தது. நேரம் வேகமா ஓடிக்கொண்டிருந்தது. அழைப்பு முடிஞ்சதும் முரளி மெதுவா கைபேசியை கீழே வச்சான். நம்ம உடனே போகணும். விஜயவர்மாவை பார்க்கணும். அதே நேரத்துல அவன் பக்கத்துல இருந்த வெற்று புத்தகம் திடீர்னு அதிர ஆரம்பிச்சுது. முதல்ல மெதுவா, பிறகு வேகமா, பிறகு யாரோ அதுக்குள்ள சிக்கி வெளியே வர போராடுறது போல. மாயா பதறினா. முரளி, இல்ல, இது இப்ப நடக்க கூடாது என்று அரவிந்த் சொல்ல, என்ன? முரளி புத்தகத்தை எடுத்தான். அதோட அட்டை சூடா இருந்தது. ரொம்பவே சூடா. அவன் கைகளை சுட்டுது. அடுத்த நொடியில புத்தகம் தானா திறந்துச்சு. படபட படபடன்னு பக்கங்கள் வேகமா புரண்டுச்சு. அறை முழுவதும் காற்று சுழன்றுச்சு. கீழே விழுந்திருந்த புத்தகங்கள் நடுங்குச்சு. தூசி மேகமா எழுந்துச்சு. பிறகு ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல வந்து நின்னது. முரளி மெதுவா கீழே பார்த்தான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய தலைப்பு கருப்பு மயில பெரிய எழுத்துக்கள்ல இறுதி அத்தியாயம் என்று எழுதப்பட்டிருந்தது. அறை முழுவதும் அமைதி. மாயாவுடைய இதயம் வேகமா துடிச்சுது. அரவிந்த் கண்களை மூடிக்கிட்டான். அவன் இதை பார்த்திருக்கான் பல வருடங்களுக்கு முன்பு வேறொரு புத்தகத்துல. முரளி தொடர்ந்து வாசித்தான். பெயர் முரளி. பதிவு எண் 17/027. நிலை முடிவடையவிருக்கிறது. அவன் நெஞ்சுக்குள்ள ஏதோ உடைஞ்சது போல உணர்ந்தான். ஆனா இன்னும் மோசமான விஷயம் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அடுத்த வரி மெதுவா தோன்றுச்சு. இறப்பு தேதி 17 ஜூலை 2026. முரளியோட கைகள் நடுங்குச்சு. மாயா உறைஞ்சு போனான். அரவிந்த் அமைதியா தலை குனிஞ்சான். அடுத்த வரி இறப்பு நேரம் இரவு 11:59. அறை முழுவதும் குளிர்ச்சி பரவுச்சு. முரளியோட தொண்டை வறண்டது போல இருந்தது. பிறகு கடைசி வரி மிக மெதுவா எழுத்து எழுத்தா. இறப்பு இடம் நள்ளிரவு நூலகம். மாயாவுடைய கையில் இருந்த புகைப்படம் கீழே விழுந்துச்சு. இல்ல, இது உண்மை இல்ல, இது நடக்காது என்று அவளுடைய குரல் நடுங்குச்சு. புத்தகம் இன்னும் முடிக்கல. அதுக்கு கீழே புதிய வரிகள் தோன்றுச்சு. மரணத்திற்கான காரணம். சில வினாடிகள் வெறுமையா இருந்தது. பிறகு ஒரே ஒரு வார்த்தை தோன்றுச்சு. தேர்வு. முரளி புரியாம பார்த்தான். தேர்வா? என்ன அர்த்தம்? அரவிந்துடைய முகம் வெளிருச்சு. அவளுக்கு மட்டும் அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சது. அரவிந்த், இதுக்கு என்ன அர்த்தம் என்று முரளி கேட்க, புத்தகத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் அரவிந்த். ஏன்னா புதிய வரிகள் தோன்றிட்டு இருந்தது. அவன் 2 பாதைகளுக்கு நடுவில் நிற்பான். ஒரு பாதை உலகத்தை காப்பாற்றும். மற்றொரு பாதை அவன் நேசிப்பவர்களை காப்பாற்றும். இரண்டையும் காப்பாற்ற முடியாது. மாயாவோட கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. முரளியோட மூச்சு கனதுச்சு. கடைசி வரி தோன்றுது. அவன் தேர்ந்தெடுக்கும் பாதையே அவனுடைய மரணமாக மாறும். அறை முழுவதும் அமைதி. அதே நேரத்துல புத்தகத்தோட கடைசி பக்கத்துல சிவப்பு நிற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. கருப்பு இல்ல, சிவப்பு, ரத்தம் போல. எச்சரிக்கை. அடுத்த வரி இறப்பை தவிர்க்க ஒரு வழி உள்ளது. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. மாயா மூச்சை நிறுத்தினான். அரவிந்த் திடீர்னு படிக்காத முரளி என்று கத்துனான். ஆனா ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. கடைசி வரி தோன்றுச்சு. முதல் காவலர் உயிருடன் இருக்கும் வரை விதி மாறாது. அந்த நொடியில முழு நூலகமும் பயங்கரமா அதிர்ந்துச்சு. தடை செய்யப்பட்ட கதவுக்கு பின்னால இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. மனித குரல் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு. நூற்றாண்டுகளா அடைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒன்று விழித்தெழுந்தது போல. முரளி மெதுவா தலை நிமிர்ந்தான். அரவிந்தோட முகம் முழுவதும் பயம். மாயாவோட கண்கள் கண்ணீரால நிரம்பி இருந்தது. அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருந்தது. இது இனிமே ஒரு மர்மத்தை தீக்கிற பயணம் இல்ல. இது முரளியோட மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற கடிகாரம். அதுலயும் பயங்கரமான விஷயம், அவன் இருக்கிற தேதி இப்ப அவங்களுக்கு தெரியும். இன்னும் 30 நாட்கள் மட்டுமே. இன்னும் 30 நாட்கள். அந்த வார்த்தைகள் அடித்தள அறையோட காற்றிலேயே கலந்திருந்தது. முரளிக்கு முன்னால திறந்து கிடந்த புத்தகத்துல அவனுடைய இறப்பு தேதி தெளிவா எழுதப்பட்டிருந்தது. 17 ஜூலை 2026. இரவு 11:59. நள்ளிரவு நூலகம். அவன் கண்கள் அந்த வரிகளை விட்டு விலகவே இல்லை. அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அவன் வாழ்க்கையோட கடைசி நிமிடங்கள். அவன் இன்னும் வாழாத எதிர்காலம். ஆனா ஏற்கனவே எழுதப்பட்ட எதிர்காலம். அறை முழுவதும் அமைதி. மாயா எதுவுமே பேசல. அரவிந்தும் பேசல. சில உண்மைகளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அதை ஏத்துக்கிறது மட்டும்தான் முடியும். திடீர்னு முரளி புத்தகத்தை சடார்னு மூடினான். அந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. நான் இதை நம்ப மாட்டேன். அவனுடைய குரல் உறுதியா இருந்தது. முரளி, மாயா ஏதோ சொல்ல வந்தா. இல்ல,
அவன் அவளை நிறுத்தினான். இவ்வளவு நாள் இந்த நூலகம் சொன்னதை நான் பார்த்திருக்கேன். ஆனா அதனால எல்லாம் உண்மையாகிடாது. அரவிந்த் அமைதியா அவனை பார்த்தான். நானும் ஒரு காலத்துல இப்படித்தான் நினைச்சேன் முரளி. முரளி அவனை நோக்கி திரும்பினான். என்ன சொல்ற? அரவிந்த் மெதுவா சிரிச்சான். ஆனா அந்த சிரிப்புல மகிழ்ச்சி இல்ல. பல வருட தோல்விகளுடைய சுமை மட்டுமே இருந்தது. முதல்ல நான் என்னோட புத்தகத்தை பார்த்தப்ப அதுல எழுதியிருந்ததை மாற்ற முடியும்னு நினைச்சேன். ஆனா முடியல. நான் ஓடுனேன், மறைஞ்சேன், நூலகத்துக்கு வராம இருக்க முயற்சி பண்ணேன். அவன் சுத்தி இருந்த சுவர்களை பார்த்தான். கடைசியில இங்கேதான் வந்து நின்ன. முரளி எதுவும் பேசல. அவனுடைய மனம் அதை ஏற்க மறுத்துச்சு. அந்த நேரத்துல முரளியோட கைபேசி ஒலிச்சுது. அன்னோன் நம்பர். அவன் அழைப்பை ஏற்றான். ஹலோ சார், நான் விஜயவர்மா சார் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். என்னாச்சு? சார், விஜயவர்மா சார் இறந்துட்டாரு. முரளியோட இதயம் ஒரு நொடி நின்றுச்சு. மாயாவும் அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தா. அவன் காப்பாற்ற முயன்ற மனிதன், அவன் எச்சரித்த மனிதன், அவன் விதியை மாற்ற முயன்ற மனிதன் இப்போ இறந்துட்டார். எப்படி? நேற்றிரவு தாக்குதலுக்கு பிறகு நிலைமை மோசமாயிடுச்சு சார். டாக்டர்ஸ் முயற்சி பண்ணாங்க, ஆனா காப்பாற்ற முடியல. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அறை முழுவதும் அமைதி. அந்த அமைதியை உடைத்தது அரவிந்த் தான். பாத்தியா முரளி, நீ தாக்குதலை தள்ளி வைக்க முடிஞ்சது, ஆனா விதியை தள்ளி வைக்க முடியல. முரளி கோபம் அடைஞ்சான். பயத்தால இல்ல, இயலாமையால. அப்படின்னா என்ன? அவன் திடீர்னு கத்துனான். எல்லாமே ஏற்கனவே முடிவாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? நாம எதுவுமே செய்ய முடியாதா? இந்த புத்தகம் எழுதுறத அப்படியே நாம ஏத்துக்கணுமா? அவன் குரல் அடித்தள அறை முழுவதும் எதிரொலிச்சுது. அந்த நேரத்துல அவன் முன்னால இருந்த புத்தகம் தானா திறந்துச்சு. 3 பேரும் அதிர்ச்சியோட பார்த்தாங்க. பக்கங்கள் தானா புரண்டுச்சு. பிறகு முரளியோட இறப்பு தேதி எழுதப்பட்டிருந்த பக்கத்துல வந்து நின்னுச்சு. அங்க புதிய வரி ஒன்று தோன்றிட்டு இருந்தது. மெதுவா, எழுத்து எழுத்தா அவன் விதியோடு போராடத் தொடங்கினான். மாயாவுடைய மூச்சு நின்னது போல இருந்தது. முரளி உறைஞ்சு போனான். அடுத்த வரி, அவன் தோற்கடிக்க நினைத்தது எதிர்காலத்தை அல்ல, எதிர்காலம் அவனை தோற்கடிக்க தொடங்கியது. அறை முழுவதும் குளிர்ச்சி பரவுச்சு. இது நம்ம பேச்சை எழுதுது, மாயா மெதுவா சொன்னான். ஆமா. அரவிந்துடைய குரல் கனத்துச்சு இப்போ. இதுதான் நான் பயந்தது. முரளி புத்தகத்தை பிடிச்சு மூட முயன்றான். ஆனா முடியல. பக்கங்கள் தானா நகர்ந்துச்சு. புதிய வரிகள் தோன்றுச்சு. அவன் முதல் முடிவை எடுத்தான். முரளி புருவத்தை சுருக்கினான். என்ன முடிவு? அடுத்த வரி தோன்றுச்சு. அடுத்த வரி தோன்றுச்சு. ஆனா முரளி அந்த சமயத்துல அந்த வரிகளை பார்க்கல. மாயா பார்த்தா. அதுல தோன்றின வரி, அவன் நள்ளிரவு நூலகத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தான். அதே நொடியில முரளி திடீர்னு பேசினான். நான் இங்கிருந்து வெளியே போறேன். மாயாவுடைய கண்கள் விரிஞ்சது. அரவிந்தோடைய முகம் வெளிருச்சு. ஏன்னா புத்தகம் எழுதின வரியும் முரளி சொன்ன வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்தது. அறை முழுவதும் மரண அமைதி நிலவுச்சு. முரளியோட முதுகுல குளிர்ச்சி ஓடினது போல இருந்தது. அவன் இன்னும் அந்த முடிவை சில வினாடிகளுக்கு முன்புதான் எடுத்திருந்தான். ஆனா புத்தகம் அதை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சது போல இருந்தது. அந்த நேரத்துல புத்தகத்துடைய கடைசி பக்கத்துல இன்னொரு வரி தோன்றுச்சு. அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவனை அதே முடிவை நோக்கி அழைத்து செல்லும். முரளியோட இதயம் வேகமா துடிச்சது. அவன் முதல் முறையா உணர்ந்தான், இது மரணத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை, இது விதிக்கே எதிரான போராட்டம். அதுலயும் பயங்கரமான விஷயம், விதி அவனை விட ஒரு அடி முன்னால நின்றுட்டு இருந்தது. புத்தகத்தோடைய கடைசி வரி இன்னும் முரளியோட கண் முன்னால மிதந்துட்டு இருந்தது. அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவனை அதே முடிவை நோக்கி அழைத்து செல்லும். அறை முழுவதும் அமைதி. மாயா பேசல, அரவிந்த் பேசல, முரளியும் பேசல. ஏன்னா முதல் முறையா அவங்க ஒரு பயங்கரமான உண்மையை உணர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நூலகம் எதிர்காலத்தை வெறுமனே படிச்சு காட்டல, அதை விட மோசமான ஏதோ ஒன்றை செஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அடித்தள அறை மேல இருந்து மணியோசை கேட்டது. டாங் டாங்னு 3 பேரும் நிமிர்ந்து பார்த்தாங்க. இந்த நேரத்துல மணி சத்தமா? மாயா மெதுவா கேட்டா. அரவிந்துடைய முகம் உடனே மாறுச்சு. எத்தனை மணி? முரளி கைபேசியை பார்த்தான். அடுத்த நொடி அவனுடைய முகம் மிளறுச்சு. 11:58. இல்ல. அரவிந்த் ஒரு அடி பின்னால நகர்ந்தான். இது வரக்கூடாத நேரம். என்ன சொல்ற? அரவிந்த் பதில் சொல்லல. அவனுடைய பார்வை தடை செய்யப்பட்ட கதவை நோக்கி போச்சு. மணி மீண்டும் ஒலிச்சுது. டாங் டாங்னு. 11:59. அதே நொடியில முழு நூலகமும் அதிர்ந்துச்சு. புத்தக அலமாரிகள் நடுங்குச்சு.
தூசி மேகமா எழுந்துச்சு. சுவர்கள்ல இருந்த பழைய ஓவியங்கள் தானா அசைஞ்சுது. மாயா பதற்றத்தோட முரளியோட கைய பிடிச்சா. என்ன நடக்குது? நள்ளிரவு. என்ன? நள்ளிரவு நூலகத்தோட உண்மையான நேரம். அடுத்த நொடி கடிகாரம் 12 அடிச்சுது. டாங் டாங்னு 12 முறை அடிச்சுது. கடைசி மணி ஒலித்த நொடியில அறை முழுவதும் வெள்ளை ஒளி பரவுச்சு. முரளி கண்களை முடுக்கிட்டான். சில வினாடிகள் எதுவுமே தெரியல. ஒளி மறைஞ்சப்போ அவங்க இருந்த இடம் மாறி இருந்தது. அதே அடித்தள அறை, ஆனா பழையதா இல்ல. சுவர்கள் புதுசா இருந்தது. அலமாரிகள் உடையாம இருந்துச்சு. புத்தகங்கள் அனைத்தும் ஒழுங்கா அடுக்கப்பட்டிருந்தது. இது என்ன இடம் இது? முரளி சுற்றி பார்த்தான். அடுத்த நொடி அவனுடைய இதயம் வேகமா துடிச்சுது. ஏன்னா அறையோட நடுவுல ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. நூலகர். ஆனா இப்போ அவர் வயதானவரா இல்ல. 30 வயது மனிதரை போல இருந்தாரு. நூலகரா? முரளி மெதுவா சொன்னான். அவர் திரும்பி பார்த்தார். அவருடைய கண்கள்ல சோகம் இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளுடைய சுமை இருந்தது. இப்போதான் உண்மையை பார்க்க தயாராயிருக்கிறீங்க. என்ன உண்மை? நூலகர் பக்கத்துல இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாரு. அதை திறந்தாரு. அதுல ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருந்தது. பிறந்த நாள், பள்ளி, கல்லூரி, வேலை, திருமணம் எல்லாம். இதை நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோமே. எதிர்கால பதிவு? இல்ல. என்ன? அவரு புத்தகத்தோடைய ஒரு வரிய சுட்டி காட்டினாரு. அதுல எழுதப்பட்டிருந்தது, இன்று அவன் சாலையை கடப்பான். நூலகர் ஒரு பேனாவை எடுத்தாரு. அந்த வரியை கோடிட்டாரு. அதுக்கு பதிலா வேற ஒரு வரி எழுதினாரு, இன்று அவன் வீட்டிலேயே இருப்பான். அடுத்த நொடி அந்த புத்தகம் பிரகாசிச்சது. முரளியோட கண்கள் விரிஞ்சது. இது... நூலகர் மெதுவா அவங்கள பார்த்தாரு. பிறகு பல நூற்றாண்டுகளா மறைக்கப்பட்ட உண்மையை சொன்னாரு. நள்ளிரவு நூலகம் மனிதர்களுடைய எதிர்காலத்தை பதிவு செய்யறதில்ல, அது எதிர்காலத்தை எழுதுது. மாயாவுடைய மூச்சு நின்னது போல இருந்தது. முரளியோட கைகள் நடுங்குச்சு. அரவிந்த் கண்களை முடிக்கிட்டான். அவனுக்கு ஏற்கனவே தெரிந்த உண்மை அது. அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையும் இங்கேதான் எழுதப்படுது என்று நூலகர் சொன்னாரு. ஒவ்வொரு பிறப்பும், ஒவ்வொரு காதலும், ஒவ்வொரு மரணமும். முரளியோட உலகமே தலைகீழா மாறினது போல இருந்தது. இதுவரைக்கும் அவன் நினைச்சது நூலகம் முன்னாடியே எதிர்காலத்தை தெரிஞ்சுக்குதுன்னு தான். ஆனா உண்மை வேற. இந்த நூலகம் தான் எதிர்காலத்தையே உருவாக்குது. அந்த நேரத்துல தடை செய்யப்பட்ட கதவுக்கு பின்னால இருந்து ஒரு சிரிப்பு கேட்டுச்சு. மெதுவா, பயங்கரமா. நூலகருடைய முகம் விருகுச்சு. அவன் விழிச்சுக்கிட்டான். யாரு என்று மாயா கேட்டா. நூலகர் மெதுவா திரும்பி பார்த்தாரு. தடை செய்யப்பட்ட கதவை. அவருடைய குரல் நடுங்குச்சு. முதல் எழுத்தாளர். அறை முழுவதும் மரண அமைதி நிலவுச்சு. முரளியோட இதயம் வேகமா துடிச்சுது. எழுத்தாளரா? இந்த நூலகத்தை உருவாக்கினவன் இல்ல, மனிதர்களோட விதியை முதல்ல எழுதினவன். தடை செய்யப்பட்ட கதவுக்கு மறுபுறம் யாரோ மெதுவா நடந்து வர தொடங்கினாங்க. அந்த காலடி சத்தம் மெதுவா நெருங்கிட்டு இருந்தது. டக் டக் டக்குன்னு. ஒவ்வொரு அடியும் அடித்தள அறையோட காற்றையே கனமா மாற்றுச்சு. மாயாவுடைய விரல்கள் முரளியோட கையை இறுகப்பட்டுருச்சு. அரவிந்தோடைய முகம் வெளிரிட்டு இருந்தது. நூலகர் மட்டும் அமைதியா நின்றுட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய கண்கள்ல பல நூற்றாண்டுகளா மறைச்சு வச்சிருந்த பயம் இருந்தது. தடை செய்யப்பட்ட கதவு முழுவதுமா திறந்துச்சு. அது பின்னால இருந்த இருள் மெதுவா விலகுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது போல ஒரு மனிதன் அங்க இல்ல. ஒரு அறை, மிகப்பெரிய வட்ட வடிவ அறை. அது சுவர்கள் முழுவதும் புத்தகங்களால நிரம்பி இருந்தது. ஆயிரங்கள் அல்ல, லட்சக்கணக்கான புத்தகங்கள். அது எல்லாமே மெதுவா ஒழுந்துட்டு இருந்தது, உயிரோட இருக்கிறது போல. முரளி அதிர்ச்சியோட பார்த்தான். இது என்ன இடம்? இது முதல் அறை என்று நூலகர் சொன்னாரு. நள்ளிரவு நூலகம் தொடங்கிய இடம். அறையோட நடுவுல ஒரு மேசை இருந்துச்சு. அது மேல ஒரே ஒரு புத்தகம், மற்ற எல்லா புத்தகங்களையும் விட பெரியது. கருப்பு நிற அட்டை, பழமையான தோற்றம். அது மேல ஒரே ஒரு வரி, கடைசி வாசகர். அறை முழுவதும் அமைதியாச்சு. முரளி அந்த புத்தகத்தை நோக்கி நடந்தான். அவன் பக்கத்துல போனப்போ அந்த புத்தகம் தானா திறந்துச்சு. பக்கங்கள் வேகமா புரண்டுச்சு. பிறகு ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல வந்து நின்னுச்சு. அவன் கீழே பார்த்தான். அதுல எழுதப்பட்டிருந்தது, நள்ளிரவு நூலகத்தை அழிக்க ஒரு வழி மட்டுமே உள்ளது. அழிக்க முடியுமா என்று மாயா நம்ப முடியாம கேட்டா. நூலகர் மெதுவா தலையசைச்சாரு. ஆமா, பல நூற்றாண்டுகளா யாரும் அதை செய்ய துணியல. எழுதப்பட்ட விதிகளை நிறுத்த ஒரு கடைசி வாசகர் தேவை. கடைசி வாசகரா?
ஆமா, அவன் எல்லா பதிவுகளையும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா வாழ்க்கைகளுடைய சுமையையும் சுமக்கணும். எல்லா விதிகளையும் தனக்குள்ள பூட்டிக்கணும். முரளியோட புருவம் சுருங்குச்சு. அவனுக்கு இன்னும் முழுமையா புரியல. அந்த நேரத்துல நூலகர் முன்னாடி வந்தார். முதல் முறையா அவருடைய குரல் நடுங்கினது போல இருந்தது. நான் இதை செஞ்சிருக்கணும். என்ன? 100 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதை முடிச்சிருக்கணும். அப்ப ஏன் செய்யல என்று மாயா கேட்டா. நூலகர் மெதுவா கண்களை மூடினார். பல ஆண்டுகளா அவரை துரத்தின குற்ற உணர்வு அவர் முகத்துல தெரிஞ்சது. எனக்கு பயமா இருந்தது. முரளி முதல் முறையா அவரை மனுஷனா பார்த்தான். நூற்றாண்டுகளா வாழ்ந்த மர்ம மனுஷனா இல்ல, தவறு செஞ்ச மனுஷனா. கடைசி வாசகர் என்ன ஆகுவாங்க அதுக்கப்புறம்? நூலகர் சில நொடிகள் பேசல. பிறகு மெதுவா சொன்னாரு, அவர் உயிரோட இருப்பாரு. மாயாவுடைய முகத்துல சின்ன நிம்மதி தோன்றுச்சு. ஆனா அந்த நிம்மதி ஒரு நொடி மட்டுமே நீடிச்சுது. ஏன்னா நூலகர் அடுத்த வார்த்தையை சொன்னாரு, ஆனா அவர் இனிமே மனுஷனா இருக்க மாட்டாரு. புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் என்று முரளி மெதுவா கேட்டான். நள்ளிரவு நூலகம் மூடப்பட்ட பிறகு அதுக்குள்ள இருந்த எல்லா விதிகளும், எல்லா வாழ்க்கைகளும், எல்லா எதிர்காலங்களும் ஒரே மனுஷனுக்குள்ள அடைக்கப்படும். அப்படின்னா? மாயாவுடைய கண்கள் விரிஞ்சுது. நூலகர் தலையசைச்சாரு. அந்த மனுஷன் வாழ்வார். ஆனா அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்காது. குடும்பம் இருக்காது. காதல் இருக்காது. சாதாரண மனித வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அவரே அந்த நூலகமா மாறிடுவாரு. முரளியோட இதயம் ஒரு நொடி நின்னது போல இருந்தது. அவன் மெதுவா புத்தகத்தை நோக்கி திரும்பினான். அடுத்த வரி தானா தோன்றுச்சு. கடைசி வாசகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். மாயா மூச்சை நிறுத்திக்கிட்டா. அரவிந்த் தலை குனிஞ்சான். நூலகர் கண்களை மூடிக்கிட்டாரு. முரளியோட கைகள் நடுங்குச்சு. ஏன்னா அடுத்த வரி மெதுவா உருவாச்சு. பெயர் முரளி. அறை முழுவதும் மரண அமைதி நிலவுச்சு. மாயாவோட கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. இல்ல, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கணும். ஆனா அந்த புத்தகத்துடைய கடைசி வரி ஏற்கனவே தோன்றிடுச்சு. ஒருவன் தியாகம் செய்தால்தான் மற்றவர்கள் சுதந்திரமாக வாழ முடியும். அந்த நொடியில தடை செய்யப்பட்ட கதவுடைய மறுபுறம் இருந்து மீண்டும் அந்த சிரிப்பு கேட்டது. இந்த முறை வெற்றியின் சிரிப்பு. ஏன்னா இப்போ முரளிக்கு முன்னால 2 பாதைகள் இருந்தது. ஒண்ணு தன்னை காப்பாத்துறது, இல்லைன்னா உலகத்தை காப்பாத்துறது. அறை முழுவதும் அமைதி. முரளிக்கு முன்னால திறந்து கிடந்த அந்த பழமையான புத்தகத்துல ஒரே ஒரு பெயர் மட்டும் இருந்தது, முரளி. அந்த பெயர் அவனுடைய வாழ்க்கையை மட்டும் குறிக்கல. அது ஒரு தீர்ப்பா இருந்தது, ஒரு தேர்வா இருந்தது, ஒரு முடிவா இருந்தது. மாயா இன்னும் அதை நம்ப முடியாம பார்த்துட்டு நின்னா. இல்ல, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கணும். நூலகர் மெதுவா தலையை அசைச்சாரு. அவருடைய கண்கள்ல பல நூற்றாண்டுகளுடைய சோர்வு தெரிஞ்சது. நானும் அதை தான் தேடினேன். 100 வருஷமா, 200 வருஷமா, எவ்வளோ காலம்னு எனக்கே தெரியாது. ஆனா அவர் சிரிச்சார். அந்த சிரிப்புல வேதனை மட்டுமே இருந்தது. வேற வழி கிடைக்கல. அந்த நேரத்துல அறை முழுவதும் திடீர்னு அதிர்ந்துச்சு. புத்தக அலமாரிகள் நடுங்குச்சு. சுவர்கள்ல விரிசல்கள் தோன்றுச்சு. தடை செய்யப்பட்ட கதவுடைய மறுபுறம் இருந்து கருமையான புகை எழ ஆரம்பிச்சது. அவன் வந்துட்டான் என்று நூலகர் மெதுவா சொன்னார். கருமையான புகை மெதுவா மனித உருவம் எடுத்தது. உயரமான உருவம், கருப்பு ஆடை, ஆனா முகம் இல்ல, வெறும் இருள். மாயாவுடைய உடம்பு முழுவதும் சில்லுன்னு ஓடுச்சு. முகமில்லா மனிதன். அந்த உருவம் மெதுவா சிரிச்சுது. எத்தனை வருடங்கள்! அவனுடைய குரல் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. எத்தனை வருஷங்கள் நான் இந்த நிமிஷத்துக்காக காத்திருந்தேன் தெரியுமா? முரளி முன்னாடி வந்து, நீ யாரு என்று கேட்டான். அந்த உருவம் அவனை பார்த்தது. பிறகு மெதுவா தன்னோட கையை உயர்த்துச்சு. அறை முழுவதும் இருந்த புத்தகங்கள் தானா திறக்க ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கான பக்கங்கள் காற்றுல பறந்தது. நான் யாருன்னு கேக்குறியா? அவன் சிரிச்சான். இந்த நூலகத்தோட முதல் வாசகர், முதல் காவலர், முதல் கைதி. அறை முழுவதும் அமைதி. நூலகர் மெதுவா கண்களை மூடினார். அவன் பொய் சொல்றான். அந்த உருவம் சிரிச்சது. இல்ல, உண்மைய நீங்க தான் மறைச்சீங்க. அவன் முரளியை நோக்கி திரும்பினான். இந்த நூலகம் எதிர்காலத்தை எழுதல, அது மனிதர்களோட தேர்வுகளை திருடுது. என்ன? ஒவ்வொரு மனிதனும் தன்னோட விதியை தானே எழுதணும். ஆனா நூலகம் அதை பறிச்சிடுச்சு. அவன் சுத்தி இருந்த புத்தகங்களை சுட்டி காட்டினான். இவங்க எல்லாருமே கைதிகள், வாழ்க்கையோட கைதிகள்.
எழுதப்பட்ட விதியோட கைதிகள். மாயாவுடைய இதயம் வேகமா துடிச்சுது. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு உண்மை இருந்தது. அப்போ இந்த நூலகம் அழிஞ்சா என்ன ஆகும் என்று முரளி மெதுவா கேட்டான். முகமில்லா மனிதன் சிரிச்சான். மனிதர்கள் மீண்டும் சுதந்திரமா இருப்பாங்க. ஆனா நூலகர் திடீர்னு கத்துனாரு. அவன் உண்மையை சொல்லல. அறை முழுவதும் அதிர்ந்துச்சு. அப்பனா உண்மை என்ன? நூலகருடைய கண்கள் சிவந்திருந்துச்சு. இந்த நூலகம் அழிஞ்சா இதுவரைக்கும் எழுதப்பட்ட எல்லா விதிகளும் அழிஞ்சிடும். உலகமே குழப்பத்துல மூழ்கிடும். முகமில்லா மனிதன் சிரிச்சான். குழப்பமா? இல்ல, அதுக்கு பேரு சுதந்திரம். அடுத்த நொடி அவன் நேரா அந்த பெரிய கருப்பு புத்தகத்தை நோக்கி நடந்தான். முரளி, முடிவு உன் கையில இருக்கு. இந்த நூலகத்தை காப்பாத்து, இல்ல அழிச்சிடு. அறை முழுவதும் அமைதி. மாயா அவனை பார்த்தா. அரவிந்த் அமைதியா நின்னான். நூலகர் காத்திருந்தாரு. முகமில்லா மனிதனும் காத்திருந்தான். இறுதியா முரளி புத்தகத்தை எடுத்தான். அவன் மெதுவா கடைசி பக்கத்தை திறந்தான். அங்க ஒரே ஒரு வரி மட்டும் இருந்தது. கடைசி முடிவை எடுப்பவன் யார்? முரளி சிரிச்சான். முதல் முறையா அமைதியா. பிறகு அவன் பேனாவை எடுத்தான். அந்த வரிக்கு கீழே எழுதினான். என் விதியை நானே எழுதுவேன். அந்த நொடியில முழு நூலகமும் வெள்ளை ஒளியில மூழ்குச்சு. புத்தகங்கள் அனைத்தும் எரிய ஆரம்பிச்சது. ஆனா தீயால அல்ல, ஒளியால. ஒவ்வொரு பக்கமும் காற்றுல கரைஞ்சது. ஒவ்வொரு பதிவும் மறைஞ்சது. ஒவ்வொரு விதியும் அழிஞ்சது. நூலகர் மெதுவா சிரிச்சார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா, இறுதியா அவரு நிம்மதியா பேசினாரு. முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவருடைய உருவம் மெதுவா மறைய ஆரம்பிச்சுது. முகமில்லா மனிதனும் மறைஞ்சான். அரவிந்த் அதிர்ச்சியோட சுற்றி பார்த்தான். அவன் கால்களை பிடிச்சிருந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் உடைஞ்சது. மாயாவுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. அடுத்த நொடி எல்லாமே இருள்ல மூழ்குச்சு. 1 வருடம் கழிச்சு சென்னை. மழை பெய்துட்டு இருந்தது. முரளி ஒரு பழைய புத்தக கடைக்குள்ள நுழைஞ்சான். மாயா அவனோட இருந்தா. அரவிந்த் வெளியே காருக்காக காத்திருந்தான். இவ்ளோ புத்தகம் இருக்கே என்று மாயா சிரிச்சா. அந்த நேரத்துல கடையோட மிகவும் பழைய மூலையில இருந்த ஒரு புத்தகம் தானா கீழே விழுந்துச்சு. முரளி அதை எடுத்தான். பழைய கருப்பு அட்டை, தூசி படிஞ்சிருந்தது. அவன் மெதுவா திறந்தான். முதல் பக்கத்துல ஒரே ஒரு வரி. நள்ளிரவு 12 மணிக்கு திறக்கவும். முரளியோட இதயம் ஒரு நொடி நின்னுது. அவன் மெதுவா நிமிர்ந்தான். அந்த நேரத்துல கடையோட மறுபுறம் யாரோ சிரிச்ச சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அங்க ஒரு நிழல் மட்டும் நின்றுட்டு இருந்தது. முகமில்லாத ஒரு நிழல். முடிவு அல்லது இன்னொரு வாசகரின் தொடக்கம். விதி எழுதப்படுவதில்லை என்று நம்பிய முரளி கடைசியில் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்தான். விதி என்பது ஒரு புத்தகம் அல்ல. அதை படிக்க துணியும் மனிதன்தான் அதன் முதல் பக்கமும் கடைசி பக்கமும். நன்றி. மீண்டும் ஒரு கதையுடன் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம்.